தான் பண்ணும். ஏன்னா நெருப்போட இயல்பு அது. ஆமா, நீ ஏன் ஒன்ன போட்டு வருத்திக்கிற, நீ மேல வாயேன், நீ ஏன் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ ஏன் இன்னொருத்தர பெரிய ஆளாக்கி விடுற, நீ ஏன் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற, நீ ஏன் வெள்ளந்தையா இருக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணும். ஆனா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குதுல்ல, இவங்க இன்னொருத்தவங்களை வளர்க்குறாங்கன்னா அந்த வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல ஒருத்தவங்க. இந்த நிலம் இன்னொருத்தரை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா நீர் ராசி தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதாவது சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து பணம் காசு சப்போர்ட் பண்றதுல இருந்து அந்த சப்போர்ட்டிங் வேலை எல்லாம் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் எல்லாம் பண்றது யாருன்னு நீர். ஓகேங்களா? நீர் வந்து என்ன மாதிரி டைப்னா, என்கிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதாவது சொல்லுவாங்கல்ல கடைசி பைசா இவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் எடுத்து கொடுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீரோட தன்மை. நீர் வந்து எப்படி கடைசி சொட்டு தீர்ற வரைக்கும் தேவைக்கு போயிட்டே இருக்கும்ல. ஓகேங்களா? அந்த நீரை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் கடகம் மீனோ விருச்சிகத்தினுடைய அருமை தெரியாம அவங்க செய்யற உதவியெல்லாம் அதை பயன்படுத்திக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. வேஸ்ட் பண்ணிட்டு எப்ப தெரியுமா உரைக்கும், அந்த உதவி அதுக்கப்புறம் யாரும் செய்ய முடியாதுல்ல. அவங்க பண்ற சப்போர்ட்டை வேற யாராலையும் பண்ண முடியாது இல்லையா. அந்த சப்போர்ட் கிடைக்காம ஏங்குவாங்க பாருங்க. தண்ணி இல்லாம வறண்டு கிடக்கும் போது அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து தான் எப்படி இருக்கும். அப்போ ஒரு கடகம் நமக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களா, ஒரு விருச்சிகம் நமக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களா, ஒரு மீனம் நமக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. அப்போ ஏங்க சார் அதுக்கு மோட்சம் வீடு வந்தது? ஏன்னா அவங்க அது தன்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, தன்னுடைய சுய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த சுய விருப்பத்து மேல அவங்களுக்கு இச்சையே கிடையாது. எப்படின்னா அவங்களுடைய இது என்ன, இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இதெல்லாம் என்ன அப்படின்னா சமூகத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடணும். வந்துட்டேன் சரி, ஏதோ ஒண்ணு வந்தாச்சு, எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த பிறவி எடுக்கிறதுக்கே விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்துட்டேன், பிறவியை முடிச்சுட்டு போயிடுறேன், இந்த பிறவியில என்னோட கடமையை முடிச்சுட்டு போயிடுறேன். நான் 4 பிள்ளைங்களை பெத்துட்டேன், வளர்த்து விட்டு போயிடுறேன். அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்காக யோசிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. வாழ பிடிக்கல, ஆனா வாழ பிடிக்கல, அதாவது வாழ பிடிக்கலன்னா எப்படி, இந்த பிறவின்ற பாரம் எனக்கு வந்து அதுல எனக்கு நாட்டம் இல்லை, இந்த பிறவி மேல எனக்கு பெரிய இச்சை எல்லாம் இல்லை, இந்த பிறவியில இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எனக்கு பெரிய ஆசை எல்லாம் இல்லை. பிறந்துட்டேன், ஓகே, இந்த பிறவியும் முடிக்கணும், இந்த பிறவியில நான் எந்த பேலன்ஸும் வைக்க கூடாது. ஓகேவா? இந்த நீ வேணுமா இந்த எடுத்துக்கோ, நீ வேணுமா இந்த எடுத்துக்கோ, யாராச்சும் ஏமாத்துறாங்களா ஏமாத்திட்டு போ. அது எவ்வளவு பெரிய தியாகம். நீங்க சொல்லும் போது நிறைய பேர் ஞாபகம் வராங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்ல மீனமையும் விருச்சிகத்தையும் கடகத்தையும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. 12 ராசிகளுக்கும் கெட்ட குணங்களும் இருக்கு, அது வேற. நம்ம ரொம்ப கெட்ட குணத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், நல்ல குணத்தை பத்தி பேசுறேன். நீங்க பாருங்க, யாருக்கிட்டையும் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பேன். என்கிட்ட இருக்கிறது வாட்சில இருந்து மோதிரத்துல இருந்து பாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா பாரு என் சாப்பாடு நான் சாப்பிடுறேன், நான் யாரையுமே எதிர்பார்க்கல. வந்தேன், நான் வாழ்றேன், நானே வளர்ந்தேன், நானே போய்க்கிறேன், எதுலையுமே ஒட்டாம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நீரினுடைய தன்மை என்ன, எதுக்குள்ள ஊத்துனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் ஆயிக்கும், ஆனா எதுலையுமே திடமா நிலைச்சு நிக்காது. நீர் ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கவே நிக்காது. கண்டிப்பா. ஓகேங்களா? இவங்க எதுலையுமே ஓட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவங்க காத்தும் கிடையாது நிலமும் கிடையாது. பிளெக்சிபிள் ஆயிட்டே இருப்பாங்க இல்லையா. அதனால மோட்சம் என்ன, மோட்சம்னா இறையிலிருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், மறுபடியும் அந்த இறைகிட்டே போயிடணும். இந்த பிறவில நம்ம எதுவும் பேலன்ஸ் இருக்கு வைக்க கூடாது, மறுபடியும் பிறக்க கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யார் மேலேயாச்சும் கோவப்பட்டோம்னா, நம்ம யாருக்கிட்டயாச்சும் ஒரு மாதிரி ஆயிட்டோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா மறுபடியும் பிறக்க வேண்டி வந்துச்சுன்னா பேலன்ஸ் எதுவும் வைக்க கூடாது. கர்மா பண்ண மாட்டாங்க, செஞ்ச கர்மா எண்ணம் எப்படி இருக்கும்னா பேலன்ஸ் வைக்க கூடாது. இதுதான் எனக்கு கடைசி பிறவியா இருக்கணும், இல்லன்னா இதுதான் எனக்கு கடைசி பொறுப்பா இருக்கணும், இதுக்கு மேல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி, அதாவது எப்படின்னா இதோட நான் என்னுடைய வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கணும். ஓகேங்களா? இதோட வந்து என்னோட எல்லா வேலையும் முடிச்சுக்கணும், இதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால ரிட்டையரே ஆக முடியாது. நீங்க எந்த ஒரு கடகமும் பாருங்க, எந்த ஒரு விருச்சிகமும் பாருங்க, எந்த ஒரு மீனமும் பாருங்க, இந்த 4 வருஷத்தை நான் கடந்து முடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான்ப்பா, என் கடமை முடிஞ்சதுப்பா, அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வரும், மறுபடியும் இன்னொரு 4 வருஷத்தை நான் கடந்து முடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான் நான் ஃப்ரீ அப்படிம்பாங்க. மறுபடியும் இன்னொரு வேலை வரும், கடைசி வரைக்கும் அவங்க சூழல் ரிட்டையர் ஆகவே விடாது.
அவங்க நினைச்சாலும் முடியாது. ஆமா. ஓகே. ரிட்டையர்மெண்ட் எப்போ? அவங்களுடைய ஒண்ணு அவங்களா எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆயுள் முடியும் போது வயோதிக காலம்லாம் கடக்கும் போது அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா மோட்ச வீடு மாதிரி அது வீடே மோட்ச வீடு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, நான் தான் அது, நான் தான். ஓகேங்களா? அப்போ வந்து நம்பர் 1 தியாகி யாருன்னு பாத்தீங்கன்னா நில வீடு. நில வீடு எப்படி? எனக்கு எதுவுமே இல்லை, என் கடமை தான் எனக்கு. ஓகே. யார் என்ன வளர்ந்தாலும், யார் என்ன ஏறி மிதிச்சாலும் நான் தாங்குவேன். நிலம். ஓகேங்களா? யாரு? ரிஷபமும் கன்னியும் மகரமும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம்லாம் ஆர்கனைசேஷன்ல 15 வருஷம் 20 வருஷம் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் வெறும் 1000 ரூபாய் ஒர்த் இருக்கும். இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் ஒர்த் அந்த கம்பெனி வளர்ந்துருக்கும். அந்த கம்பெனியை வளர்த்து விட்டதே அவங்க தான். ஆனா அவங்க இது வரைக்கும் லைம் லைட்ல வந்தே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த ஆர்கனைசேஷன் பேசியிருக்காது. ஆனா அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. சோ கர்மம் பெரிய தியாகிகள். அதுக்கு இணையான தியாகி யாருன்னா மோட்சம். ஓகே. யாரு? நீரு. என்னன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்ன மட்டும் விட்டுரு. ஓகேங்களா? அது எவ்வளவு பெரிய தியாகம். ஏமாந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த 2வது நிலை தியாகி யாருன்னா நீர் வீடு. ஓகேங்களா? ஆனா நெருப்பு அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் ஒன்ன மாதிரி ஏமாளி கிடையாது. நான் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன், ஆனா அதுக்காக மத்தவன் என் காலை வர்றதெல்லாம் நான் வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். வந்தானே எரிச்சிருவேன். அதுதான் தர்மம். ஓகே. ஏன்னா தர்மம்ன்றது என்ன? எது சரி எது தப்புன்னு ஆராய்ச்சி பண்றது. கரெக்ட் தானா? இந்த நிலமும் நீரும் ஆராய்ச்சி பண்ணாது, ஏமாத்துறவங்களை ஏமாத்த விட்டுரும். ஓகேங்களா? சரி, என்னதான் ஆயிட்டாலும் என் வீட்டுக்காரரு, என்னதான் அவன் தப்பு பண்ணாலும் என் புள்ள அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. யாரு? நீரு. நீர் வீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், நிலம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், நெருப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்காது. என் புருஷனா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், அப்பனா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான். கரெக்ட். அதான் தர்ம வீடு. மேஷம், சிம்மம், தனுசு. ஆட்டிடியூட் பாருங்க. தர்மம், கர்மம், காமம், மோட்சம்னு. இப்போ மூணு பத்தி நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கல. காம வீடு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுனம், துலாமு, கும்பம். ஓகே. நல்லா கவனிங்க. மிதுனம், துலாமு, கும்பம். காற்று வீடு. அது டிஃபால்ட்டா காற்று வீடு. அது வந்து காம வீடு. காமம்னா உடனே தவறா நினைக்க வேண்டாம். அது வந்து வில்லிங்மா, விருப்பம். ஏதாச்சும் விருப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குன்னு விருப்பம் இருக்கும்ல. ஓகே. எனக்குன்னு என்னதான் இருக்கு லைஃப்ல? நீங்க சுத்தி இருக்கவங்க, எங்க அப்பா வந்து என்ன இதை படிக்க சொல்றாங்க, அம்மா வந்து இத நீ டாக்டர் ஆகுன்றாங்க, அப்பா வந்து நீ இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுன்றாரு, தாய் மாமா ஒரு அட்வைஸ் பண்றாங்க, ஒய்ஃப் ஒன்று சொல்றாங்க, ஹஸ்பண்ட் ஒன்று சொல்றாங்க, பசங்க ஒன்று சொல்றாங்க. நீங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி இருக்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் பண்ணா எனக்கு சந்தோஷம் வந்துருமா? எனக்கு என்ன இருக்கு லைஃப்ல? அந்த தேடல் இருக்குல்ல. ஓகே. என்னுடைய உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு அந்த சுய தேடலை நோக்கி வந்து போறவங்க. ஓகேங்களா? அந்த சுய தேடலை நோக்கி போறவங்க தான் மிதுனம், துலாம், கும்பம். அது வந்து புகழ் கிடையாது. புகழ் பத்திலாம் அவங்களுக்கு எல்லாம் கவலை எல்லாம் கிடையாது. பர்சனல் சந்தோஷம் இருக்கும்ல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் பிடிக்கும், சில பேருக்கு வந்து தைக்கிறது பிடிக்கும், சில ஸ்கில்ஸ்ல எல்லாம் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. சில பேருக்கு கம்யூனிகேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கம்யூனிகேஷன்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேருடைய அனுபவத்தை வளர்த்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த காற்று வீடுனுடைய தன்மை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு துறையில இன்வால்வ் ஆகி அந்த துறை சார்ந்து அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மேஷம், சிம்மம், தனுசு. ஓகேங்களா? ஓகே. மேஷம், சிம்மம், தனுசை வளர்த்து விட்டது யாரு? நில வீடு. ரிஷபம், கன்னி, மகரம். அதுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? நீர் வீடு. எந்த நீர் வீடு? கடகம், மீனம், விருச்சிகம். ஓகேங்களா? ஆனா இந்த காற்று என்னன்னு தெரியுங்களா? அவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட எல்லாம் இவங்க கான்டாக்ட்ல இருப்பாங்க. யாரு? இந்த காற்று ராசிக்காரர்கள். கான்டாக்ட்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க பட்ட ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்கல்ல, படிக்கற்கள், சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டு 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 அந்த அனுபவத்தை இவங்க செவி வழியா வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே.
அதாவது அந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க. யாரு? மிதுனமும் துலாமும் கும்பமும் அந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருந்திருக்க மாட்டாங்க. ஆனா வெற்றி அடைந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க கிட்ட பழகி அவங்க கிட்ட இருந்து நுணுக்கங்கள் எல்லாம் கத்து வெறும் கேள்வி ஞானத்திலேயே இவங்க அறிவாளி ஆயிடுவாங்க. அந்த திறன் படைத்தவர்கள் இந்த காற்று ராசிக்காரர்கள். சூப்பர் சார். ஒருத்தர் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்காரு, மை மூன் இன் 12th house மோட்ச வீடு. உபயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் ராசியிலயும் உங்களுக்கு சரம் ஸ்திரம் உபயம் இருக்கு. கடகம் வந்து சரம், விருச்சிகம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்திரம், மீனம் வந்து உங்களுக்கு வந்து உபயம். அதே மாதிரி காற்றுலயுமே சரம் ஸ்திரம் உபயம் இருக்குது. ஸோ இந்த நீர் ராசி காற்று ராசிக்கான இந்த சரம் ஸ்திரம் உபயத்துக்கான விளக்கத்தை வந்து நம்ம அடுத்த லைவ்ல பார்க்கலாம். ஓகேங்க சார். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வெற்றிவேலன் சென்னையிலிருந்து. இன்னைக்கு மீன லக்ன ஜாதகர்களுக்கு ரிஷப வீடு என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ரிஷப வீடு காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, போன ஜென்மத்து புண்ணியத்தின் பலனை கொடுக்கும் வீடு. அதாவது உங்க லக்னத்துல இருந்து ரிஷப வீடு எத்தனை பாவம் வருதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல விதமாக இயக்கும் பொழுது, நீங்க பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனும் அடைய முடியும். அதே சமயம் இந்த ஜென்மத்தில் தனப்பிராப்தமும் புண்ணிய பலமும் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ மீன லக்ன ஜாதகர்களுக்கு ரிஷப வீடு என்ன மாதிரியான எத்தனை பாவமா வருது? 3ஆம் பாவமா வருது. 3ஆம் பாவம்னா என்ன? மாமனார், இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க வாடகை வீட்டில் கூடியிருந்த வீட்டு வாடகை வீட்டோட ஓனர் 3ஆம் பாவம். கம்யூனிகேஷன், மெயினாக டெலிகம்யூனிகேஷன், ஸ்வைப்பிங் மிஷினும் அந்த மணி டிரான்சாக்ஷனும் 3ஆம் பாவம் தான். ஆன்லைன் செக், டிடி, இன்டர்நெட், ஃபேஸ்புக் இதெல்லாம் 3ஆம் பாவம் தான். அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான இது மூலமாக கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 3ஆம் பாவம். சிறுதூர பிரயாணம் 3ஆம் பாவம். சரி, இப்போ இந்த மீன லக்ன ஜாதகர்களுக்கு ரிஷப வீடு 3ஆம் பாவம் வந்துச்சு. ஸோ என்ன சிம்பிளாக சொல்லிடலாம், 3ஆம் பாவ விஷயங்களை பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணும்போது மீன லக்ன ஜாதகர்களுக்கு தனப்பிராப்தமும் புண்ணிய பலமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். எப்படி ஏற்கிறது? இது ஒரு கன்ஃபியூஷன், அதாவது இதில் ஒரு டீடைல்ஸ் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள். இப்போ 3ஆம் பாவம்ன்றது வாடகை வீட்டோட ஓனர் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹவுஸ் ஓனர் அண்ட் ஒய்ஃப், வயசானவங்க தான். ஹவுஸ் ஓனருக்கு 70 வயசு இருக்கும், அவங்க ஒய்ஃப் 2 பேர் மட்டும் இருந்தாங்க. அவர் பக்கத்து வீட்டில் தனியாக ஒருத்தர் வாடகைக்கு இருந்தார். ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஓனருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நைட்டு 11:30 இருக்கும். இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை. அவங்களால கூட்டு போக முடியல, இவரால் இறங்கி வர முடியல. இவர் என்ன பண்ணாருன்னா, இவரே ஆட்டோக்கு புக் பண்ணாரு, ஓலாக்கு புக் பண்ணி ஆட்டோ வர வச்சாரு. இறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு, தோல்ல கைப்படலாம் பார்த்து முடியல. இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வீட்டுக்கு போய் சேர் எடுத்து அதில் உட்கார வச்சு ஆட்டோ மேலே வர வச்சு 2 பேர் சேர்ந்து கீழே தூக்கிட்டு போய் இறக்கி ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அமைச்சாரு. அந்த சமயத்தில் இந்த பக்கத்து வீட்டுக்காரோட ஹெல்ப் இல்லைனா அவரால் ஹாஸ்பிட்டல் போயிருக்க முடியாது. இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப அவசியமான பட்சத்தில். அப்புறம் இல்லை, இன்னொரு சமயம் அவங்களுக்கு மெடிசன் தேவைப்பட்டது, இவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சிறுதூர பிரயாணமும் 3ஆம் பாவம் தான் இல்லையா, அதனால வாங்கி கொடுத்தாரு. இது மாதிரி சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னா, அதாவது இப்படி சொல்லாங்க, இந்த 3ஆம் பாவ காரகத்துவ விஷயங்களை பயன்படுத்தி அந்த 3ஆம் பாவ உறவுகளுக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ மக்களுக்கோ நல்ல விதமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து இதை நோட் பண்ணிக்கலாம். இந்த 3ஆம் பாவ காரகத்தை இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இன்னொருத்தர் எப்படின்னா, அவருக்கு வந்து அவரோட எதிர் வீட்டில், அவர் பக்கத்து வீட்டில் எப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் கட்டணும்னு ஐடியா இருக்கு, இபி பில்லாம் கட்டணும் ஐடியா இருக்கு, பணமும் இருக்கு, அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. ஆனால் ஆன்லைனில் எப்படி கட்டணும்னு தெரியல. அவர்கிட்ட பக்கத்தில் அந்த மீன லக்னக்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, இவர் ஹெல்ப் பண்ணார். இதெல்லாம் பண்ணி இந்த உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ரீசார்ஜ், சப்போஸ் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் போய் பண்ணணுமே நினைப்பாங்க, கையில் கேஷ் கொடுத்தாங்க ரீசார்ஜ் பண்ண முடியுமாங்க. இப்போலாம் அந்த பேங்க் ஆப்லேயே வந்துருச்சு, பேங்க் ஆப்பில் வந்துருச்சு, கூகுள் பேல வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயம் இப்போ தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திடீர்னு ஒரு 100 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இவங்க பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மணி டிரான்சாக்ஷன் விஷயத்தில் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு ஊர்லேருந்து யாராவது பணம் அனுப்பணும்னு இவங்க அக்கௌண்ட் பேர் சொல்லி கூகுள் பே ஆன் பண்ணாங்கன்னா இவங்க அக்கௌண்ட் வந்துடும், இதுலேருந்து இவங்க மாற்றிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ஹெல்பிங் சர்வீஸாக பண்ணாலும் சரி, அல்லது இந்த மீன லக்ன ஜாதகர்கள் இதை தொழிலாகவே எடுத்து பண்ணாலும் சரி. தொழில் எப்படி எடுத்து பண்ணுவாங்க? ப்ரௌசிங் சென்டர், ஜெராக்ஸ் மிஷின்லாம் வச்சு நடத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க, ப்ரௌசிங் சென்டர் வச்சிருப்பாங்க, 2-3 கம்ப்யூட்டர் இருக்கும், ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த செல்ஃபோனு, சிம் கார்டு, மெமரி கார்டு, ரீசார்ஜ், பேட்டரி, பவர் பேங்க், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே 3ஆம் பாவம் தான். இந்த மாதிரி ஐட்டம் வச்சு சேல்ஸ் பண்ணுறது, அது சேல்ஸ் பண்ணுறது மூலமாக அது தனப்பிராப்தம் கிடைக்கும். இப்போ ப்ரௌசிங் சென்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க, வரவங்க வந்து அவங்க தேவையான விஷயங்களை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, ப்ரௌஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கேட்பாங்க. நெட்டில் இமெயில் அனுப்ப சொல்லுவாங்க, மற்றவங்க இமெயிலை படிக்கிறதுக்காக கேட்பாங்க. இல்லைனா ஏதாவது கூகுள் க்ரோமில் போய் ஏதாவது சர்ச் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. இந்த மாதிரியான தகவல் பரிமாற்றம், டவுன்லோடிங், தகவல் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ப்ரௌசிங் சென்டரில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த ஆதார் கார்டு சேஞ்சு, அதோட சேஞ்சு, நம்பர் சேஞ்சு, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா, இல்லைனா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது, ஏதோ ஒன்று அந்த ஆன்லைன் பயன்படுத்தி கம்யூனிகேஷன் லெவலில் பதிவு விஷயங்கள், அந்த தகவல் பரிமாற்றங்கள், கம்யூனிகேஷன் விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த ப்ரௌசிங் சென்டர் யூஸ் ஆகுது இல்லையா. அது மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அந்த தொழிலாகவே பண்ண மூலமாக செல்ஃபோன் வாங்கி வைக்கிறது, அந்த ஹெட்செட் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது மீன லக்ன ஜாதகர்களுக்கு தனப்பிராப்தமும் புண்ணிய பலமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சிறுதூர பிரயாணம் 3ஆம் பாவம் சொல்லிட்டோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு ட்ராப் பண்ணுறது, அது யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த 3ஆம் பாவ காரகத்துக்கு வந்தால் சரி, அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு இருந்தாலும் சரி. அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைப்பிங் கார்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் கேஷ் கேட்பாங்க எமர்ஜென்சிக்கு. அது விருப்பம் இருந்தால் பண்ணலாம், ஏன்னா அதில் கொஞ்சம் கமிஷன் விஷயம் இருக்குது. கமிஷன் வாங்கிட்டு பண்ணாலும் சரி, வாங்காமல் பண்ணாலும் சரி, அது உங்கள் சௌகரியம். சில சமயம் அவங்க கையில் கேஷ் இல்லைங்க, ஆனால் கார்டில் கேஷ் இருக்குது, ஸ்வைப் பண்ணி கேஷ் தர முடியுமா அப்படிம்பாங்க. இல்லைனா கூகுள் பே பண்ணிடுறேன் கேஷ் தர முடியுமாங்க. அப்படி இல்லைனா ஊர்லேருந்து பணம் வர வேண்டியிருக்காது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வீஸாவோ
பார்ட் டைம் பிசினஸாவோ இல்லை தொழிலாவோ பண்ண பட்சத்தில் உங்களுக்கு தனப்பிராப்தம் புண்ணியபலம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பாருங்க, உண்மையிலே ஒரு விஷயம் நடந்தது. எப்படின்னா, ஒரு பக்கத்துக்காருக்கு ஃபோன் வந்து ஹேங் ஆயிடுச்சு. ரீபூட் அப்படின்ற ஒரு விஷயம் பொம்மை மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ஆனே ஆகல. கடையில் போய் கேட்டு பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபுல்லாக சர்வீஸ் ப்ராப்ளங்க, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், ஃபுல்லாக மாற்றணும், 1 மணி நேரம் ஆகும், 300 சார்ஜ் ஆகும், ஃபுல்லாக டெலிட் ஆயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கையில் காசு தான் வந்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்கிட்ட சொன்னார். அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, ஃபோன் எடுத்துக்கோங்க, 2 பக்கம் 3 பட்டன் இருக்கும், ஒரு சைடு 2 பட்டன் இருக்கும், இன்னொரு பக்கம் 1 பட்டன் மட்டும் இருக்கும். அந்த லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவரே பண்ணி கொடுத்தாரு. லாங்காக ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுற மோடில் வந்தது. அந்த அப்படியே மோடில் வந்தது. அப்புறம் அப்படியே அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க அந்த கேட்கறதுலாம் கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணாங்க. நார்மல் ஆயிடுச்சு, எந்த செலவும் இல்லை, இமீடியட்டாக ரிசல்ட் சரியாச்சு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். அப்படின்னா இன்னொரு என்னன்னா, வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டு வந்துருக்கு. வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாரு, பண்ணப்போ அப்டேட் ஆகல, சுற்றிட்டே இருந்திருக்கு. அப்புறம் திருப்பி பண்ணிட்டு நம்ம ஏதோ தப்பா பண்ணிட்டோம் போது ஒரு 10 தடவை திருப்பி பண்ணாரு, அப்படியே சுற்றிட்டே இருந்திருக்கு. கடைசியாக பார்த்தா எம்பி இல்லை, அதனால தான் நினச்சி ரீசார்ஜ் பண்ணாரு, அப்படியே சுற்றிட்டே இருந்தது. என்ன தெரியாம யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்போ பக்கத்து வீட்டுக்கார் பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவருக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிச்சு. 10 தடவை அப்டேட் பண்ணார் இல்லையா, அதை டெலிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணது அப்லோட் ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா, எம்பி இல்லாதப்போ அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்படி அது அப்புறம் மறுபடியும் பண்ணாலும் அது திருப்பி லோட் ஆயிருக்கு. ரீசார்ஜ் பண்ண அப்புறம் லோட் ஆகாமல் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு எம்பி ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த மற்ற 9 தடவை அப்லோட் பண்ணலாம், டெலிட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணது ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஞானங்கள், அதாவது ஒருத்தருக்கு அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் தெரியும், ஒருத்தர் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரியான 3ஆம் பாவ காரகத்துவங்களை சம்பந்தப்பட்டு உங்களுடைய அறிவு, திறமை, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த 3ஆம் பாவ உறவுகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ, இந்த சமுதாயத்துக்கோ, மனிதர்களுக்கோ நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் சரி, பார்ட் டைம் பிசினஸ் பண்ணாலும் சரி, ஃபுல் டைம் ஜாப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தனப்பிராப்தம் புண்ணியபலம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப வீடு பஞ்சாயத்து வீடு. ஸோ ரிஷப 3ஆம் பாவ காரகத்துவங்களாகிய மாமனார், நெருங்கிய நண்பர், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க கிட்ட இல்லைன்னா நீங்கள் வாடகை கூடிய ஓனர் கிட்ட அப்பப்போ கொஞ்சம் பஞ்சாயத்து வரதான் செய்யும். பஞ்சாயத்து அவங்க கெட்டவங்க அர்த்தம் கிடையாது, கருத்து வித்தியாசம், டிபேட். அவங்களோட புரிதல் வேற, உங்க புரிதல் வேற, நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றது உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷனால ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த 3ஆம் பாவத்துக்காக விஷயம் சொன்னாலே, இதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச் பண்றது, நல்ல விதமான இயக்க அதோட வீரியம் கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் பஞ்சாயத்து இருக்கதான் செய்யும். அதே மாதிரி இந்த 3ஆம் பாவ உறவுக்காரங்க மாமனார், இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர், இவருடைய வம்சத்தில் மீனலக்க ஜாதகர்களுடைய மாமனார், நெருங்கிய நண்பர், இவருடைய வம்சத்தில் குருவின் கர்ம பதிவு பெற்ற மிருகஸ்ரீடம், அஸ்தமுத்திராடம் இந்த நட்சத்திர கலவை கொண்டவர்கள் ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ கண்டிப்பாக இருப்பார்கள். அவருடைய வம்சத்தில் டீச்சிங் ஒர்க் பண்ணவங்க, பேங்கிங் ஒர்க் பண்ணவங்க, குழந்தையை பார்த்துக்கிட்டவங்க, குழந்தையை திட்டினவங்க, குழந்தை அபார்ஷன் பண்ணவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு தீர்ப்பு நாட்டாம மாதிரி கொஞ்சம் ஹை லெவலில் இருந்தவங்க இருப்பாங்க. மற்றவங்க சரியாக வழிகாட்டினவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க வம்சத்தில் இருக்கவங்க பணத்துக்கு வட்டி கொடுத்தவங்க இருப்பாங்க. ஆனால் பணம் வட்டி கொடுக்கக்கூடாது, ப்ராப்பராக கைட் பண்ணலாம். கோல்டு பிசினஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு, மீனலக்ன ஜாதகர்களுக்கு ரிஷப வீடு கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோவிட்வேலன் சென்னையிலிருந்து. இன்னைக்கு மீனலக்ன ஜாதகர்களுக்கு சிம்ம வீடு என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். சிம்ம வீடு காலபுருஷன் 5ஆம் வீடு, அதனுடைய தன்மைகள் காட்டும் மூட்டாது. அதாவது உங்க லக்னத்திலிருந்து சிம்ம வீடு எத்தனை பாவமா வருதோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகருக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். ஆனா இந்த வச்சுக்கோ அப்படின்னு தேடி வந்து கொடுக்காது. அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் தன்னறியாமல் அதிக நேரம் செலவிடுவார். அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு அடையாளம், அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு புத்திர சோகம், புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இது கான்செப்ட். சரி, இப்போ மீனலக்ன ஜாதகர்களுக்கு சிம்ம வீடு எத்தனை பாவமா வருது? 6ஆம் பாவமா வருது. சோ சிம்பிளா சொல்லலாம், 6ஆம் பாவ காரகத்துவ விஷயங்கள் மூலமாக மீனலக்ன ஜாதகர்களுக்கு சிம்ம வீடு உண்டான கொடுப்பனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? 6ஆம் பாவம்னா என்ன? தாய் மாமா, கலத்தருடைய தந்தையின் தாய் அல்லது கலத்தருடைய தாயின் தந்தை. ஏன்னா 7க்கு 12. 6ஆம் பாவம்ன்றது வேலை, கடன், பகை, நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அடிதடி, சண்டை, காம்படிட்டிவ் எக்ஸாம், டீச்சிங் மற்றும் வெற்றி. இதெல்லாம் 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் சிம்மத்தோட கண்ட்ரோல் வந்தது மீனலக்ன ஜாதகர்களுக்கு. எப்படின்னா, எப்படி பலன் கொடுப்பனை கொடுக்கும்னா, காட்டு மூட்டாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, அது மாதிரி மீனலக்ன ஜாதகர்களுக்கு யாராக இருந்தாலும் வேலை எங்க இருக்கு, வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை எங்க இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும், வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். நண்பர்கள் மூலமாகவோ, உறவினர்கள் மூலமாகவோ, அல்லது வேற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாகவோ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா அந்த வேலைக்கு அடையக்கூடிய, அந்த வேலையில போய் சேர்றது, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, சேர்றது எல்லா விஷயமும் ஜாதகம் தான் தேடி போய் அடையணும், கையில வந்து கிடைக்காது. அதே மாதிரி மீனலக்ன ஜாதகர்களுக்கு ஏதாவது கடன் வேணும்னா யாராவது ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். இவங்ககிட்ட பணம் இருக்கு, இவங்ககிட்ட கேட்டா கிடைக்கும் தெரியும். ஆனா மீறி ஃபோன் பண்ணி கேட்டாலும் பணமா சரி இருக்கு வந்து வாங்கிக்கோ சொல்லுவாங்களே ஒழிய நானே வந்து தரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஜாதகர் தான் அந்த இடத்துல போய் அதை அடைஞ்சிக்கணும். அதே மாதிரி ஜாதகருக்கு எதிரி எங்க இருக்காங்கன்னு வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். மற்ற ஜாதகர்களுக்கெல்லாம் எதிரி எங்க இருக்காங்கன்னு தெரியாது, ரொம்ப குழப்பமா இருக்கும். மீனலக்ன ஜாதகர்களை பொறுத்தவரை எதிரி எங்க இருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடும். இந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜாதகம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். நீங்க பாருங்க, மீனலக்ன ஜாதகம் யாரா இருந்தாலும் எதிர்கிட்ட இருந்து ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா அதை முதல்ல முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை, அந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு தான் அடுத்த வேலை. ஒருத்தர் அபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் ஹெட்டா இருந்தாரு, எல்லாத்தையும் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க பத்தி ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள், அபார்ட்மெண்ட்ல பிடிக்காத ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவரை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணாங்க. ஆமா, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்றாரு, அதுல காசு எடுத்துக்க மாட்டேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, பிரைட்டா வச்சு போட்டு காமிச்சிச்சு. முதல் எல்லாம் சாப்பிடல, டக்குன்னு அங்க அந்த அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. போய் உனக்கு தெரியுமா உண்மையிலே மெயின்டெனன்ஸ் காசு நான் எடுத்தேனா, நீ எப்படி சொல்லலாம், நீ பாத்தியா அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்தை எடுக்கலன்னு சொல்ல வச்சுட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்த்தாரு. அதே மாதிரி நோய், ஆரம்பன்ற நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கிய குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் ஜாதகர், மீனலக்ன ஜாதகர். அந்த யாருக்காவது தனக்கோ தன் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ ஒரு நோய் வந்துச்சுன்னா தீர்க்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது, அதுக்கு அதை தீர்க்கிறதுக்கு உண்டான வழி வகைகள் என்னன்றதை அதை ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது, அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி கடன் இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுல முயற்சி பண்ணுறது. அவர் அபார்ட்மெண்ட்ல இருந்தா சொன்னாலே, அவர் எப்படின்னா லோன் வாங்கியிருந்தார், ஹவுசிங் லோன் 1 வருஷம் கட்டினாரு. கட்டிட்டு 1 வருஷம் அந்த ட்ராக் ரிப்போர்ட் பார்த்தப்போ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப போயிருந்தது, அசல் ரொம்ப கம்மியா இருந்தது, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன 1 வருஷம் கட்டிட்டு கம்மியா இருக்கணும்னு பேங்க்ல என்கொயரி பண்ணப்போ, ஆமா சார், ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் தான் நிறைய எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ரொம்ப மனசே பாரமாகி முதல்ல ஊர்ல இருக்கிற ஒரு லேண்டை வித்தாரு, அந்த கடனை அடிச்சாரு, அப்புறம் தான் ஃப்ரீயானாரு. முதல்ல அந்த வேலையை முடிச்சாரு. ஸோ ஆரம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை நீட் எக்ஸாம், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன இருந்தாலும் அந்த வேலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதற்குண்டான வேலைகள் அதை எப்படி ஜெயிக்கிறது, ஆரம்பம் வெற்றி, அதில் எப்படி நம்ம ஜெயிக்கிறது, அதுக்குண்டான வேலைகளை கண்டுபிடித்து அந்த வேலையை செய்து அதை அடைய வேண்டிய விஷயங்களில் தன்னை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நிறைய நேரம் செலவிடுவார்கள். அந்த விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு அடையாளம் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓ இவரா ஒரு மீனலுக்கு ஜாதகம் இருந்தால் இவரா இந்த வேலை பண்றாரு, இவர் தானே, இன்னரோட மருமகன் தானே, ஏன்னா தாய்மாமா ஆரம்பம், இன்னரோட மருமகன் தானே, இன்னரோட பேரன் தானே, இவங்களோட பேத்தி தானே அப்படி சொல்லி அந்த விஷயங்கள் மூலமாக அடையாளம் வாங்கி தருவது. ஓ இந்த பேங்க்ல கடன் வாங்கியிருப்பா, கடன் விஷயம் கொஞ்சம் கடன் தான் ரொம்ப டென்ஷனாக வருது, இதை வச்சு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி போட்டி பொறாமையும் இதுதான். ஏதாவது போட்டியில் கண்டதுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ஒர்க் படிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ காம்படிஷன் ஜெயிச்சிட்டாங்க, அந்த விஷயம் கூட உங்களுக்கு பாப்புலர் ஆயிடும், அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களா நிறைய போட்டி அட்டன் பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு அடையாளம் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு புத்திர சுகம் புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு இருக்கும்னா மீன லக்ன ஜாதகரோட தாய் மாமா மற்றும் ஜாதகரின் தந்தையின் ஜாதகரோட கலத்திரன், ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட், அவர்களுடைய கலத்தருடைய தாயின் தந்தை அல்லது கலத்தருடைய தந்தையின் தாய், இவர்களுடைய வம்சத்தில் ஒன்று அவருக்கோ இல்லை அவர்களுடைய வம்சத்தில் உள்ளவர்களுக்கோ புத்திர சுகம் புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அவர்களுடைய வம்சத்தில் டீச்சிங் ஒர்க் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க, பணத்தை வட்டிக்கு விட்டவங்க, குழந்தை லேட்டா பிறந்தவங்க, குழந்தைய பிரச்சனை இருக்கவங்க, இல்லைன்னா குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி மற்றவர்களுக்கு வழிகாட்டி ப்ரொஃபஷன் பண்ணுவாங்க, வழிகாட்டி இதெல்லாம் இருந்தவங்க கண்டிப்பாக இருப்பார்கள். அவருடைய வம்சத்தில் அவருடைய வம்சத்தில் உள்ள நபர்களுக்கு புத்திர சுகம் உள்ள மிருகஸ்ரீடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் கலவைகள் ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லலாம். சோ மீன லக்ன ஜாதகங்களுக்கு சிம்ம எப்படி கொடுப்பனை கொடுக்கும்னா ஆரம்ப காரகத்து விஷயங்களான வேலை, கடன், பகை, நோய், வம்பு, வழக்கு, சண்டை, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள், வெற்றி, காம்படிட்டிவ் எக்ஸாம், டீச்சிங் ஆரம்பவங்க டீச்சிங்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கு நிறைய டைம் பண்ணுவாங்க. இந்த பாவ விஷயங்கள் எல்லாம் ஜாதகருக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் தண்ணீரியாமல் அதிக நேரம் செலவிடுவார். அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு அடையாளம் கண்டிப்பாக கிடைக்கும், அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தாய்மாமா உறவுகளுக்கோ மற்றும் அவருடைய தாயின் தந்தை, கலத்துடைய தந்தை தாய், இந்த வம்சத்தில் புத்திர சுகம் புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் மீன லக்ன ஜாதகர்களுக்கு சிம்ம வீடு கொடுக்கும் கொடுப்பினை. ஜாதகர்களுக்கு துலாம் வீடு என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். துலாம் வீடு காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, எடை கேட்கும் வீடு, வெகுஜன தொடர்பை கொடுக்கும் வீடு, மனிதர்களை படித்து உலகத்தை புரிந்து கொண்டு பக்குவத்தை வளர்க்க உதவும் வீடு, வாழ்க்கை துணை அமைவதற்கு உதவும் வீடு, சந்திரனின் சாபத்தை கொடுக்கும் வீடு, குலதெய்வ குற்றம் இருக்கிறது என்பதை அறிவிக்கும் வீடு. அதாவது உங்க லக்னத்திலிருந்து துலாம் வீடு எத்தனை பாவமா வருதோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஜாதகருக்கு துலாம் வீடு உண்டான கொடுப்பினைகள் கிடைக்கும். அதற்குண்டான விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். சரி, இப்போ மீன லக்ன ஜாதகர்களுக்கு துலாம் வீடு எத்தனை பாவமா வருது? 8ஆம் பாவமா வருது. சோ சிம்பிளா சொல்லலாம் 8ஆம் பாவ காரகத்துவ விஷயங்கள் மூலமாக மீன லக்ன ஜாதகர்களுக்கு துலாம் வீடு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். எப்படி? 8ஆம் பாவம்னா என்ன? கலத்திரரின் குடும்பம், அதாவது கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன், கலத்திரரின் குடும்பம், கலத்திரரின் வருமானம், கலத்திரருடைய வாக்கு, அவரோட கமிட்மெண்ட், இதெல்லாம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துக்கு வேற என்ன உறவு காரகத்துவங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அம்மாவோட மூத்த சகோதரரின் மனைவி, அம்மாவோட மூத்த சகோதரியின் கணவர், என்ன 4க்கு 11க்கு 7. அது மட்டும் இல்ல அம்மாவோட குடும்பம், என்ன 4க்கு 4க்கு 2. தாய்மாமாவோட இளைய சகோதரர், தாய்மாமாவின் இளைய சகோதரி, தாய்மாமாவின் நெருங்கிய நண்பர், தாய்மாமாவோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன 6க்கு 3. இன்னும் சொல்ல போனா அம்மாவோட தாத்தா 4க்கு 5 இல்லையா? 8ஆம் பாவம் 4க்கு 5 வரும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மீன லக்ன ஜாதகம் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப எப்படி உறவு எடுக்கலாம்னா மாமியாரோட மூத்த சகோதரர், மாமியாரோட ஹாய் பாய் ஃப்ரெண்டு, மாமியாரோட நண்பர்கள் வட்டாரம், என்ன 10க்கு 11. இது மாதிரி பாவம் எடுத்துக்கிட்டே போகலாம். 8ஆம் பாவ காரகத்துவம் இத்தனை உறவுகள் 8ஆம் பாவத்தில் வந்துருது. 8ஆம் பாவத்துக்கு வேற என்ன காரகத்துவங்கள்னா ஆயுள், பயம், அசிங்கம், அவமானம், திருட்டு, இருட்டு, நல்ல விஷயமே இல்லையா இருக்கு, அமானுஷ்ய தேடல், அமானுஷ்யம், மறைபொருள் ஞானம், இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், புதைப்பொருள், அதாவது மறைந்திருக்கிற விஷயங்களை வெளியில கொண்டு வருது. இதெல்லாம் 8ஆம் பாவம். சரி, இத்தனை விஷயங்கள் அடங்கிய இந்த 8ஆம் பாவம் துலாமோட கண்ட்ரோல் வந்துச்சு மீன லக்ன ஜாதகர்களுக்கு. இது என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடை கேட்கும் சொல்லியிருந்தோம். மீன லக்ன ஜாதகர்கள் இந்த 8ஆம் பாவத்தை தொடும்போதெல்லாம் அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைச்சிடும். ஆனா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு ஜாதகர் ஏதாவது ஒன்று எடை கண்டிப்பா இழக்க வேண்டியிருக்கும். எதை இழக்கிறாரு அப்படின்றது ஜாதகரை பொறுத்தது. அது வந்து நேரமா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம், வியர்வையா இருக்கலாம், அல்லது சுய கௌரவமா கூட இருக்கலாம். ஆனா இந்த 8ஆம் பாவ காரகத்துவ விஷயம் கிடைச்சிடும். எப்படி? ஒரு மீன லக்ன ஜாதகம் இருந்தாரு, அவரோட அம்மாவோட மூத்த சகோதரின் மனைவியோட சொத்து கிடைக்கிறதுக்கு விருப்பப்பட்டார். அதாவது அம்மாவோட மூத்த சகோதரர் மற்றும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா அவங்களுக்கு சொத்து நிறைய இருந்தது. அந்த அம்மாவோட மூத்த சகோதரர் என்ன, மூத்த தாய்மாமா அத்தை, இவங்க தான். ஸோ அவங்களுக்கு குழந்தை இல்லை, சொத்து இருந்தது. அந்த மூத்த தாய்மாமா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 2 வீடு வாங்கி அதை வந்து அவங்க ஒய்ஃப் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அத்தை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மாமா இறந்துட்டாரு ஏற்கனவே. அவங்க இறந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அத்தை என்னாச்சு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பைனில் ப்ராப்ளம் வந்து படுக்க ஆகிட்டாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் எழுதி வைக்க போறேன், என்ன யாரெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எழுதி வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த காரணத்துக்கு அதை கேள்விப்பட்ட உடனே மீன லக்ன ஜாதகர் இதுக்காக கவனிச்சாங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி கவனிக்கிற ஐடியா தான் இருந்தாங்க. இதை தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர் கவனிச்சாங்க. அவங்கள ரொம்ப கவனிச்சு அவங்களுக்காக எப்படி சொல்றது, அவங்களுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் டாக்டர் வீட்டுக்கு வர வைக்கிறது, அவங்களுக்காக ரொம்ப கேர் எடுத்து பார்க்கறது, அவங்களுக்காக மருந்து மாத்திரை நிறைய செலவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், பணமும் நிறைய செலவு பண்ணாங்க, டைமும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க, உழைப்பு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது அந்த ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு வந்தது. இப்படி சொல்லலாம். இதை சொல்லும்போது அப்போ மீன லக்ன ஜாதகர்கள்லாம் ரொம்ப சுயநலவாதிகள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா 8ஆம் பாவ காரகத்துவ விஷயங்கள் தொடும்போது எடை கேட்டது இந்த பாயிண்ட். ஏன்னா அதே ஜாதகர்
இன்னொரு விஷயம், அந்த அத்தைக்கு இன்சூரன்ஸ் பணம் வரதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு உண்டான வேலையும் நிறைய உழைச்சாங்க இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம், இன்னொரு மீன லக்ன ஜாதகர் ஜோதிடத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்காக ஜோதிடம் ப்ளஸ் ஆன்மீகம் அமானுஷ்யம், அந்த மெடிடேஷன் தியானம், இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் ஜோதிடத்தில் நிறைய மறைபொருள் உண்மைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு, நிறைய பணம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இப்படி சொல்லலாம். ஸோ 8ஆம் பாவ காரகத்துவ விஷயங்களை அடைவதற்காக எதை ஒன்று அடைஞ்சிருவாங்க, எதை ஒன்று இழந்து தான் அது அந்த விஷயங்கள் அடைய வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவத்தை தொடும்போது கான்டாக்ட் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய கிடைக்கும் மீன லக்ன ஜாதகர்களுக்கு. ஒரு 8ஆம் பாவம் என்னன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருளை வாங்கி வைக்கிறதுங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருளை வாங்கி வைக்கிறது 8ஆம் பாவம். இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட், குறிப்பாக ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், இது வந்து 8ஆம் பாவம். அதே மாதிரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், புதைந்திருக்கும் பொருளை வெளியே கொண்டு வருது ஆர்கியாலஜி, அந்த விஷயங்கள் 8ஆம் பாவம். இந்த பாவத்தை தொடும்போது அது மூலமா இந்த விஷயங்கள் தொடும்போது கான்டாக்ட் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய கிடைச்சது. ஒரு மீன லக்ன ஜாதகர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாரு. அது மூலமா இவர் வந்து சர்வீஸ் நல்லா பண்ணதால கான்டாக்ட் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய கிடைச்சது. ஆல்ரெடி கிடைச்ச கான்டாக்ட் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப் லாங் சஸ்டைன் ஆச்சு. ஏன்னா இவர் வந்து தன்னோட லாபம் அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு கிடைச்சத எது லாபமோ அதை மட்டும் போடல. உண்மையிலேயே எந்த பாலிசி அவங்களுக்கு தேவை ஓப்பனாக சொல்லிடுவாரு. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லைன்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க. அப்படி ப்ராப்பர்ட்டி நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்படுது. டேர்ம் இன்சூரன்ஸும் அந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக கைட் பண்ணி கரெக்டாக கைட் பண்ணாரு ஒரு மீன லக்ன ஜாதகர். அது மூலமாக இருக்கு கான்டாக்ட் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய கிடைச்சது. அது அந்த மூலமாக கிடைச்சதுல அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல சில முக்கியமான பவர்ல இருக்கிற பர்சன் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவ உறுப்பினர்கள் அவருடைய மூலமாக ஜாதகருக்கு வரணும் அமையும். மீன லக்ன ஜாதகர் யாராக இருந்தாலும் இந்த 8ஆம் பாவ காரகத்து உறவுகள் சொன்ன இல்லையா, அவங்க மூலமாகவே வரணும் அமையும். அவர்கள் மூலமா அதே மாதிரி இந்த அனுபவம், உலக ரீதியான அனுபவம் இந்த 8ஆம் பாவ உறவுகள் மூலமாக கிடைச்சது. 8ஆம் பாவம் வந்து திருட்டுன்னு சொன்ன இல்லையா, ஒரு மீன லக்ன ஜாதகர் இருந்தாரு. அவங்க வீட்டில் அவங்களோட மாமியார் வீட்டில் ஒரு திருட்டு நடந்துச்சுங்க. அதாவது நடந்துச்சு, அது யாருன்னு தெரியல. அது என்ன விஷயம்னா, பீரோவில் இருக்கிற நகை சில காணாமல் போயிருக்கு. ஆனால் மற்ற பொருள்லாம் கலையவே இல்லை, அப்படியே கரெக்டாக இருந்திருக்கு. புதுசாக வந்து எல்லாத்தையும் கழிச்சு தான் எடுத்துப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, திருட்டு என்ன பண்ணிருக்காங்க, நகை மட்டும் கரெக்டாக எடுத்துருக்காங்க, மற்ற துணி எதையுமே கலைக்கல. இதை மீன லக்ன ஜாதகர் கவனிச்சிட்டு சில விஷயங்கள்லாம் அவருக்கு அந்த 8ஆம் பாவ விஷயங்கள்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சிம்பாங்க இல்லையா, டிடெக்டிவ் ஏஜென்சி இந்த மாதிரியான திருட்டை கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வருது. இதெல்லாம் ரொம்ப அலசி ஆராய்ச்சி ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த திருட்டுக்கு காரணமான மனிதர், இந்த திருடை செய்தவர் வெளியிலேருந்து யாரும் வரல, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் தான் எடுத்தார் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. சரிங்களா, இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த விஷயம் மூலமா இவருக்கு உலக ரீதியான அனுபவமும் சில விஷயம் கிடைக்கும் சொன்னார். அதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி இது என்ன நினைச்சுன்னா, இப்படி சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் முக்கியமான நபர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதாவது முக்கியமான ஒரு பெரிய மனிதர்கள், அவங்க முடிவு பண்ணி எல்லாமே நடக்கும். அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட எதுக்காக இந்த மீன லக்ன ஜாதகர் சொன்னார்னா, இவங்க சொன்னா அவங்க வந்து பொறுப்பா நியாயமா நல்ல விதமாக யோசிச்சு யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நல்ல காரியம் நடக்கும்ன்ற ஐடியா சொன்னாங்க. ஆனால் நடந்த விஷயம் என்னன்னா, அந்த இவர் யார்ட்ட சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை போட்டு கொடுத்துட்டாங்க. இவர் தான் இப்படி சொன்னாரு, வீட்டுக்குள்ள இருந்தவங்க தான் எடுத்தாங்கன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இவர் தலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை நடுவில் நிற்க வச்சுட்டு இவர் தான் சொன்னார், இவர் கேளுங்கன்ட்டாங்க. சுற்றி இருக்கவங்க இவரை லாக் பண்ணிட்டாங்க. நீ தான் சொன்னியாம, எப்படி சொன்ன, நீ வெளியிலேருந்து வந்தால் தானே, நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம், எங்கள் ஃபேமிலி பற்றி தெரியுமா அப்படிலாம் சொன்னாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நல்லது பண்ண போய் மாதிரி சிக்கலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறமா இப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா பட்டு சொன்னேன். இருக்கா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்ட்டு நாஸ்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் முடிவு பண்ணாரு. இவங்க வந்து பெரிய மனுஷங்க, நல்ல மனுஷங்க, இவங்க சொன்ன பிரச்சனை தீரும் நினைச்சு எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணோம். ஆனால் இவங்க நமக்கே வேணா வைக்கிறாங்களே, நம்ம தலைவே விட்டுறாங்களே, இனிமேல் அவங்க கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும், தள்ளி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப ஷேர் பண்ணிக்கல, ரொம்ப அவங்க கிட்ட எதுவும் பேசிக்கல. அதாவது யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும், எப்படி பேசணும், என்னெல்லாம் பேசணும் அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவம் இல்லையா, அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பாவம் துலாம் பாவம். ஆனால் அந்த அனுபவத்தை கிடைப்பதற்கு அவங்க பட்ட வலி, வேதனை, அசிங்கம், கஷ்டம், அவமானம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் துலாம் பாவம் மூலமாக நடக்கும். இவங்க மீன லக்ன ஜாதகருக்கு இந்த 8ஆம் பாவ விஷயங்கள் மூலமாக நடக்கும். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவ உறவுகள் மூலமாக வரணும் சொல்லியாச்சு. இந்த 8ஆம் பாவ உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சந்திரனின் சாபம் கலந்திருக்கும். அவர்களுடைய வம்சத்தில், அவர்களுடைய ரத்தத்தில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த நட்சத்திர கலவைகள் ராசியோ லக்னமோ லக்னாதிபதி கண்டிப்பாக இருக்கும். அவருடைய வம்சத்தில் உணவு தொழில் பண்ணுவாங்க, கேட்டரிங் பிசினஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல் பிசினஸ் பண்ணுவாங்க, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு மனநல ஆலோசனை சொல்றவங்க, நல்ல தைரியம் மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவருடைய வம்சத்தில் நீரில் மூழ்கி இருந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவருடைய வம்சத்தில் உணவை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவ உறவுகள் வம்சத்தில் குலதெய்வ குற்றம், குலதெய்வ சாபம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க பிறகு முன்னாடி குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த குலதெய்வ வழிபாடு அவங்க கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அவர்களுடைய 8ஆம் பாவ உறவுகளின் வம்சத்தில் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீன லக்ன ஜாதகர்களுக்கு துலாம் வீடு எப்படி ஆக்டிவேட் ஆகும், 8ஆம் பாவம் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். 8ஆம் பாவ காலகட்ட விஷயங்களை மீன லக்ன ஜாதகர்கள் தொடும்போதெல்லாம் எடைக்கடை கேட்கும், வெகுஜன தொடர்பை கொடுக்கும், உலகத்தை புரிந்து கொண்டு மனிதர்களை படித்து பக்குவத்தை வளர்க்க உதவும், வாழ்க்கை துணை அமைவதற்கு உதவி செய்யும். பாவம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவ உறவுகளுக்கு சந்திரனின் சாபம் இருக்கும், குலதெய்வ குற்றம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் மீன லக்ன ஜாதகர்களுக்கு துலாம் வீடு கொடுக்கும் கொடுப்பினை. ஜாதகர்களுக்கு தனுசு வீடு என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். தனுசு வீடு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, சுய தேடல் மற்றும் ஆன்மீக தேடலுக்கு காரணமாக இருக்கும் வீடு, நம் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்முடைய சுய தர்மம் என்ன என்பதை கூறும் வீடு, 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவிற்கு செல்ல உதவும் வீடு, ஆத்ம வளர்ச்சியை கொடுக்கும் வீடு, பரிணாம வளர்ச்சி அடைய உதவும் வீடு. அதாவது உங்க லக்னத்திலிருந்து தனுசு வீடு எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல விதமாக அனுபவதன் மூலமும் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ற மூலமும் மற்றும் அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் அவருடைய கான்டாக்ட் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் இவைகள் மூலமாகவும் ஜாதகர் 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவிற்கு செல்வார், பரிணாம வளர்ச்சி அடைவார். இது கான்செப்ட். சரி, இப்போ மீன லக்ன ஜாதகர்களுக்கு தனுசு வீடு எத்தனாம் பாவமாக வருது, 10ஆம் பாவமாக வருது. சோ சிம்பிளா சொல்லலாம், 10ஆம் பாவ காரகத்து விஷயங்கள் மூலமாக தனுசு வீடுக்கு உண்டான கொடுப்பனைகள் மீன லக்ன ஜாதகர்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது, கிடைக்க போகுது அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். எப்படி 10ஆம் பாவம்னா என்ன, மாமியார், தந்தையின் வருமானம் மறுபடி, தந்தையோட கமிட்மெண்ட், தந்தையின் குடும்பம். அது மட்டும் இல்ல தாய்மாமாவோட மூத்த குழந்தை என்ன 6க்கு 5. சரிங்களா, அது மட்டும் இல்ல வேற என்ன 10ஆம் பாவம்னா தொழில் ஸ்தானம்,
பிசினஸ் ஸ்டேட்டஸ், ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ், நம்மளோட தொழிலோட தரம், இதுவும் 10ஆம் பாவம் தான். சரி, தொழில் பண்ணல, வேற என்னன்னா அன்றாட கடமைகள், டே டு டே ஆக்டிவிட்டிஸ், என்ன கர்மஸ்தானம், டே டு டே டெய்லி, அதாவது இந்த பிரிவில் நமக்கு என்ன கடமைகள் இருக்கு, கடமை சொல்லும் பாவம் 10ஆம் பாவம். இந்த பிரிவில் நம்ம கடமை என்ன, நம்ம செய்ய வேண்டியது என்ன, அன்றாட கடமைகள் என்னென்ன, அது மட்டும் இல்ல கர்மஸ்தானம் 10ஆம் பாவம், டெம்பரரி குரு 10ஆம் பாவம். ஸோ இத்தனை விஷயங்களை கொண்ட 10ஆம் பாவம் தனுசோட கண்ட்ரோல் வச்சு மீன லக்ன ஜாதகருக்கு இது என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மீன லக்ன ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் தொழிலை நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ற மூலமாகவே ஜாதகர் 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய அமையுது. எல்லாருக்கும் நிறைய பேர் தொழில் பண்றாங்களே, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு நிறைய ஈஸியாக அமைஞ்சதா அப்படின்னா, மீன லக்ன ஜாதகர்கள் அந்த தொழிலை எப்படி பண்றாங்க, எந்த மைண்ட் செட்ல பண்றாங்க, அதை பொறுத்து இதோட வேரியேஷன் கொஞ்சம் மாறுது. சின்ன உதாரணம் சொல்றேன். சரி, இன்னொன்று சிலர் கேட்கலாம், மீன தொழில் பண்ணல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், மீன லக்னம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு அந்த பரிணாம வளர்ச்சி வாய்ப்பு இல்லையானா, அன்றாட கடமைகளே 10ஆம் பாவம். ஸோ உங்களோட இப்போ உள்ள கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி எந்த மைண்ட் செட்ல செய்றீங்க, எப்படி செய்றீங்க, அதை பொறுத்து இந்த 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அமையுது. இது எப்படின்னு பொதுவாக ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துலாம், தொழில் மற்றும் அன்றாட கடமைகள் ரெண்டும் சேர்த்து பார்த்துலாம். ஒரு வெவ்வேறு சமயத்தில் கிடைச்ச பதில் இது என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல சத்துணவு சமைச்சு போடுற வேலையில் இருக்கிற ஒரு பெண்மணி 3 இடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 3 விதமான பதில் வந்திருக்கு. என்ன பதில் வந்ததுன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்க சமையல் வேலை பண்றீங்க, பசங்களுக்குலாம் டெய்லி சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஏதோ என் தலையெழுத்து இதுங்களுக்குலாம் வடிச்சு பட்டணும்னு எனக்கு எழுதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா அப்படி சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பொழப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ போயிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. இன்னொரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் இந்த பூமியில் செய்யும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிமா சொல்றீங்கன்னா, ஆமாங்க, கடவுள் எல்லாருக்கும் படி அளக்கிறது தானே அவரோட வேலை, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தானே அவர் வேலை, நான் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுருக்கேன், வெறும் வீட்டில் இருந்தால் என் குழந்தைகள் மட்டும் சாப்பாடு போடுறேன், ஏதோ இந்த பாக்கி இருந்ததால நிறைய குழந்தைகள் சாப்பாடு போடுற ஒரு புண்ணியம், ஒரு குறிப்பினை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன, அதாவது எந்த மைண்ட் செட்டில் செய்யறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து தலைவிட்டேன்னு செய்யறாங்க, இன்னொருத்தர் வேற வழி இல்லை, கடமை இது வந்து ஏதோ அப்படின்னு செய்வாங்க, இன்னொருத்தவங்க அதோட கடவுளோட கொடுத்த வாய்ப்பாவே பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால், இவங்க சமையல் செய்யறவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்களோட எனர்ஜி பசங்க சாப்பிட்றவங்களுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட இன்புட்டை இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அவுட்புட் கொடுக்குறாங்க, அது மூலமா என்ன விளைவு வரும். பொதுவாகவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அது மூலமா எந்த செயலை செய்யறோம், அது மூலமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, இந்த உலகம், இந்த சமுதாயம் எந்த விதத்தில் பயனடையுது, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள். ஸோ இவங்களுக்கு 10ஆம் பாவமே இந்த தனுசு வீடா வந்ததுனால, இந்த தொழில்ஸ்தானம் மற்றும் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நல்ல பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ற மூலமாவே ஜாதகர் 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. யார் மூலமா இருக்கும்னா, மாமியார் மூலமாவே இருக்கு, மாமியார் மூலமாவே கிடைக்கும். இன்னொன்று, இந்த மீன லக்ன ஜாதகத்தில் என்ன எப்படி பார்த்துருக்கேன்னா, மேரேஜ் பெண் ஜாதகி பார்த்து ஒரு 2 பேர் பார்த்துருக்கேன். மேரேஜ் ஆன அடுத்த ஒரு 2 மாசத்துல உயர்கல்விக்கு உண்டான வாய்ப்பு மாமியாரே இப்போ படிக்க வச்சிருக்காங்க. நீ வந்து இப்போதைக்கு பிஜி தான் பண்ணிருக்க, நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கேன், உன்னோட நல்ல டேலண்ட் இருக்கு, நானே உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா மீன லக்னத்துக்கு இது 10ஆம் பாவம், ஆனால் காலபுருஷனுக்கு இது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம்ன்றது உயர்கல்வி, அது மட்டும் இல்ல உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வி. அதே மாதிரி பாருங்க, மீன லக்ன ஜாதகருக்கு இந்த தொழில் வட்டாரம் மூலமா தொழில் பண்றாங்க இல்லையா, அது மூலமா கிடைக்கிற கான்டாக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாவே வர மனிதர்கள், அவர்கள் மூலமாவே அந்த பரிணாம வளர்ச்சி அடையதுக்கு வாய்ப்பு நிறைய வருது. எப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஷாப் ஒருத்தர் வச்சிருந்தார் மீன லக்ன ஜாதகர், கஸ்டமருக்கு டெய்லி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சூரிய தோஷம் வேறு. ஸோ அதனால அவர் கொடுக்குற மெடிசன் நல்லா கேட்குது அப்படின்ற ஒரு பேர் வந்ததுனால அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் வந்துச்சு. அதுக்கு வந்த கஸ்டமர் ஒருத்தர், சார் நீங்கள் இதெல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, இந்த குருவோட டீச்சிங் மட்டும் ஒரே ஒரு 2 நாள் கிளாஸ் தான், அது அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதாவது ஒரு குருவோட அனுகிரகம், ஒரு உயர்கல்வி, உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வி, இந்த விஷயங்களுக்கு இந்த விஷயங்கள் 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுற மூலமா ஜாதகருக்கு கண்டிப்பாக அமையும். மீன லக்ன ஜாதகருக்கு வேற யார் மூலமா அமையும்? டெம்பரரி குருனா லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டிய இல்லை, ஒரு வருஷமோ 2 வருஷமோ டெம்பரரியாக ஒரு குரு ஃபாலோ பண்ண வரும். அது யாராக இருக்கலாம், டைப்ரைட்டிங் சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கலாம், அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா டெய்லிங் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கலாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு நமக்கு குருவாக இருக்கிறவங்க, அவர்கள் மூலமாகவும் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக ஜாதகருக்கு அமையுது. அதே மாதிரி மீன லக்ன ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் மாமியார் கிட்ட எப்படி பழகுறாங்க, எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட உறவு முறை எப்படி வச்சுக்கிறாங்கன்ற பொறுத்து அவருடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகுது. இதை ஒருத்தட்ட சொன்னா ஒத்துக்கல, சார் உங்களுக்கு என்ன சார் தெரியும், என் மாமியார் பற்றி எனக்கு தாங்க தெரியும், நீங்க வந்து பாருங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பர்சனலாக சொன்ன என்னன்னா, மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றத பொறுத்து நம்ம வாழ்க்கை மாறாது, நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தான் மாறும். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், சில லைஃப்ல சில விஷயம் நடக்குது, சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக சில விஷயம் நடக்குது, கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக சில விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. எல்லாமே, அதாவது நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று நமக்கு மகிழ்ச்சியை தரதுக்காக இருக்கும், அல்லது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரணத்துக்காக இருக்கும். 2 தான் வித்தியாசம். உங்க மாமியார் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்காங்களா, இல்ல வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்காங்களா யோசிங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். அதை சொன்னார், சொல்றது ஈஸி சார், நீங்க ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு போனார். என்ன ஆனா அந்த 10ஆம் பாவத்தை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 10ஆம் பாவ உறவுகள் மூலமாகவே ஜாதகர் 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும், பரிணாம வளர்ச்சி கண்டிப்பாக அமையும். அதே சமயத்தில் இந்த 10ஆம் பாவ உறவுகளின் அம்சத்தில், அதாவது மாமியாருடைய குடும்பத்திலோ, மீன லக்ன ஜாதகர் இருந்தாலும் மாமியாருக்கோ அல்லது தந்தையோட குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கோ, அல்லது தந்தையோட மூத்த தாய் மாமா, தந்தையோட பெரியமா, இவருடைய ரத்தத்தில் ராகுவின் கர்மப்பதி பெற்ற பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திர கலவைகள் ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ கண்டிப்பாக இருக்கும். அவருடைய வம்சத்தில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. வேற்றுமொழி, வேற்று மதம், வேற்று இனம், மனிதர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இருப்பாங்க.
பித்ருக்களோட திதி கொடுத்ததை விட்டு போயிருக்கும் அவருடைய வம்சத்தில் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இதுதான் மீன லக்ன ஜாதகர்களுக்கு தனுசு வீடு கொடுக்கும் கொடுப்பினை. அடுத்து வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோவிட்ரோலன் சென்னையிலிருந்து. இன்னைக்கு மீன லக்ன ஜாதகர்களுக்கு விருச்சிக வீடு என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். விருச்சிக வீடு காலபுருஷன் 8ஆம் வீடு. போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் பலனை கொடுப்பதற்காக இயற்கை ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் ஒரு எலி பொறி, ஒரு புதை வீடு தான் விருச்சிக வீடு. அதாவது உங்கள் லக்னத்திலிருந்து விருச்சிக வீடு எத்தனை பாவமா வருதோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதர்மம் இழைக்கக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களை தவறு செய்ய தூண்டும், ஆசைகளை தூண்டி, எண்ணங்களை தூண்டி, உணர்வுகளை தூண்டி, பிரெயின் வாஷ், மூளை சலவை செய்து தவறு செய்ய தூண்டி கொண்டே இருக்கும். ஆனா என்னதான் மூளை சலவை செய்தாலும் நான் தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு எது நல்லதோ அதை மட்டும் சரியாக செய்வேன் அப்படின்ற மன உறுதியோட நல்லதை மட்டும் செஞ்சிட்டோம்னா அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்களை மட்டும் செய்வோம். இயற்கை ஏற்பாடு செய்திருக்கும் அந்த புதைகுழியிலிருந்து தப்பித்து விடுவோம். இது கான்செப்ட். சரி, இப்போ மீன லக்ன ஜாதகர்களுக்கு விருச்சிக வீடு எத்தனை பாவமா வருது? 9ஆம் பாவமா வருது. சோ சிம்பிளா சொல்லலாம், 9ஆம் பாவ காரகத்துவ விஷயங்கள் மூலமாக விருச்சிக வீடு ஆக்டிவேட் ஆகும் போது மீன லக்ன ஜாதகர்களுக்கு இது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? 9ஆம் பாவம்னா என்ன? தந்தை வழி உறவினர், அது மட்டும் இல்ல கலத்திரரின் இளைய சகோதரர், கலத்திரரின் நெருங்கிய நண்பர், கலத்திரரின் இளைய சகோதரி இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா 7க்கு 3. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பார்ட்னரோட இளைய சகோதரர், பிசினஸ் பார்ட்னரோட நெருங்கிய நண்பர். வேற என்ன? 9ஆம் பாவம் தொலைதூர பிரயாணம், நிரந்தர குரு, சேரிட்டபிள் ஹெல்பிங் டெண்டன்சி, உதவும் மனப்பான்மை, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒரு ஃபாரின் போயிட்டு ஒரு மாசம் 2 மாசம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து அதுவும் 9ஆம் பாவம் தான். பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவம். சரி, இத்தனை விஷயங்களை கொண்ட 9ஆம் பாவம் விருச்சிகத்தோட கண்ட்ரோல் வந்துச்சு மீன லக்ன ஜாதகர்களுக்கு. இது என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தந்தை வழி உறவினர்களுக்கு எந்த துரோகமும் செய்யக்கூடாது, அதமும் இழைக்கக்கூடாது. அதே சமயத்தில் தந்தை சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்ணை மூடிட்டு எதில் இறங்கிடக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்படின்னா ஒரு ஒர்க் போயிட்டு இருக்காரு, ஒரு ஜாப் போயிட்டு இருக்காரு. ஒரு ஜாதகர், மீன லக்ன ஜாதகர், ஒரு ஜாபுக்கு ரெகுலராக போயிட்டு இருக்காரு. அவரோட தந்தை பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. அவர் வந்து திடீர்னு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, பட் ஸ்டாஃப் சரியா ஒத்து வர மாட்டேங்காங்க. நீ கொஞ்சம் வேலையை விட்டுட்டு என் கூட ஹெல்ப் வந்தா அங்க நீ பார்க்கறத விட நிறைய சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு கண்ணு மூடிட்டு வந்துட வேண்டாம், கேட்கவே வேண்டாம் சொல்லல. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு இந்த தந்தை பார்க்குற ப்ரொஃபஷன் நமக்கு செட் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா மீன லக்னமே சூரியனோட கர்மப்பதி உள்ளது. சூரியன் கர்மப்பதி உள்ளவங்களுக்கு தந்தையோட சப்போர்ட்டிவ் ஒன்றும் இருக்காது. அப்படி இல்லைன்னா தந்தை வந்து ஹிட்லர் மாதிரி இருப்பார், இல்லைன்னா அந்த தந்தை விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபஷன் நமக்கு செட் ஆகுமா அப்படி அலசி ஆராய்ச்சி சரியாக இருந்தால் மட்டும் ஒத்துக்கிட்டா அதோட லைஃப் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் தந்தை மீன லக்ன ஜாதகம் யாராக இருந்தாலும் தந்தை கிட்ட இருந்து ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கலன்னா அதற்காக தந்தையை அசிங்கப்படுத்துவ மாதிரி பேசுறதோ, அவமானப்படுத்துற மாதிரி பேசுறதோ செய்யக்கூடாது. இதே காரணம் தான் மீன லக்னமே சூரியனோட கர்மப்பதி. இன்னும் மீன லக்னாதிபதி குரு வந்து அஸ்வினி ஆயில மனுஷ புரட்டது ஏதோ உட்காந்துட்டாரு அப்படின்னா 12ஆம் பாவத்தோட ஏதோ கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கேட்க வேண்டாம். கண்டிப்பா தந்தையோட சப்போர்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம மரியாதை கரெக்டாக கொடுத்துணும். அவங்க எப்படி வேணா போட்டோம், நம்ம செய்ய வேண்டிய நம்ம வந்து அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி பேசாம நல்ல விதமாக இருந்துட்டு மரியாதை கொடுத்துட்டு போயிடணும். இது ஒன்று. ரெண்டாவது, தொலைதூர பிரயாணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக கரெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு மீன லக்ன ஜாதகர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு 3 மாசம் மட்டும் போயிட்டு வர வேண்டிய ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி சமயங்களில் இவருக்கு அந்த சான்ஸ் ஃபர்ஸ்ட் வருது. ஆனால் டேட் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி சேர்ந்து தான் இந்த சான்ஸ் இவருக்கு தான் கிடைச்சிருக்கும். ஒரு மாசம் தள்ளி சேர்ந்ததால இவருக்கு கிடைக்காம போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த வெளிநாட்டு பயணம் வந்து கிடைக்கிறதுக்காக ஏதோ ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, இல்லைனா இந்த டைமில் தான் சேர்ந்து ஒரு போலியான இது தயார் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. சரி, இப்போ சேர்ந்ததே கரெக்டாக இருக்குது, இவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் பாஸ்போர்ட் விசாவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே வந்து ஏதோ கரெக்ஷன் பண்ணிட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் அங்கே எதுவும் கொஞ்சம் கரெக்ட் இல்லாமல் ஃபேக் எதுவும் ரெடி பண்ணக்கூடாது. அப்படி ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இவ்வளோ நாள் ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஆயிருந்தாலும் அந்த ரொம்ப நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தாலும் மொத்த விஷயமும் கேன்சல் ஆகி ஒரு கெட்ட பேர் வந்து எல்லாமே பிரச்சனை ஆகிடும், சரியில்லாத நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். மேலே அடுத்து 9ஆம் பாவம்ன்றது கலத்தினுடைய இளைய சகோதரர், கலத்தினுடைய இளைய சகோதரி. மீன லக்ன ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் இவங்ககிட்ட ரொம்ப நியாயமாக கண்ணியமாக நேர்மையாக இருக்கணும். கரெக்டாக உறவுகளை சரியாக மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதையும் பார்த்துக்கணும். 9ஆம் பாவம் நிரந்தர குரு. மீன லக்ன ஜாதகர் ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருக்கீங்க. அது பல ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ ஒரு ஏதோ மெடிடேஷன் பண்ணணும், அது முக்தி அடையணும், அதாவது எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகப்படுத்தணும், தெய்வீக கனெக்ஷன் நிறைய பட்டணுன்ற லெவல் காரணத்துக்காக நீங்கள் போறீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஒர்க்கை விட இங்கே நிறையா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாராவது வந்துருவாங்க. அதனால் உங்கள் வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற மூலமாக உங்களுக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கண்ணு மூடிட்டு நம்பிட வேண்டாம். ஏன்னா அது பொய்யின் அர்த்தம் கிடையாது, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனே நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்களோட டீச்சிங்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டீச்சிங் கேட்டுக்கோங்க, அட்டன் பண்ணுறது தப்பு இல்லை. கேட்டுக்கிட்டு இவங்க சொல்கிறது நமக்கு செட் ஆகுமா, நம்ம ப்ரொஃபஷனுக்கு நமக்கு செட் ஆகுமா, நம்ம வீட்டில். ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில வீட்டில் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் நிறையா இருக்கும். சில வீட்டில் எப்படின்னா இவங்க இல்லைனாலும் ஃபேமிலியை பார்த்துக்கக்கூடிய சப்போர்ட்டில் இருப்பாங்க. மாமனார், தாத்தா, பாட்டி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. சில வீட்டில் எப்படின்னா சிட்டிக்குள்ளே வீடு இருக்கும், சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறையா இருக்குது. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு நமக்கு இது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதே மாதிரி இதை செஞ்சால் உண்மையிலே அது கரெக்டாக எஃபெக்ட் வருமா, ரிசல்ட் நல்லா வருமானது தரவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லது. நிரந்தர குரு சொல்லிட்டாங்கன்றதுக்காக கண்ணு மணிக்கு எதுவும் செய்யக்கூடாது. இதை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி 9ஆம் பாவம்ன்றது உயர்கல்வி.
பிஜி இது வந்து 9ஆம் பாவம். ஸோ நீங்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி ட்ரை பண்ணும்போது அந்த சீட்டு கிடைக்கிறதுக்காக பணம் கொடுக்கறது அப்படி ஏதாவது சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கவனமாக செய்யுங்க. பணம் கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே சமயத்தில் பிஜியில் சேர்ந்துட்டீங்க, அதில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதில் எந்த தவறும் செய்யக்கூடாது. ஸோ மீனலக்கண ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் 9ஆம் பாவ காரகத்துவ விஷயங்களான தந்தை வழி உறவினர்கள், நிரந்தர குரு, தொலைதூர பிரயாணம், உயர்கல்வி, உயர்நிலை ஆராய்ச்சி, வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரியான விஷயங்களில் தவறு செய்யக்கூடாது. அதே சமயத்தில் அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தவறு செய்வதற்கு வாய்ப்பு வந்தாலும், உங்களை மூளை செலவை செய்து கொண்டிருந்தாலும் அந்த சமயத்திலும் நீங்கள் சரியாக அணுக வேண்டும், நல்லது மட்டும் செய்ய வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த கர்ம வலையிலிருந்து, இந்த புதைகுழியிலிருந்து எளிதாக தப்பித்து விடலாம். வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் மீனலக்கண ஜாதகர்களுக்கு விருச்சிக வீடு கொடுக்கும்போதே உண்டான ப்ராப்பரான கைட்லைன். அடுத்து சென்னையிலிருந்து இன்னைக்கு மீன லக்ன ஜாதகர்களுக்கு மகர வீடு என்ன மாதிரியான கொடுப்பனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். மகர வீடு காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, வலிமையும் சூட்சமும் நிறைந்த வீடு, ஆத்ம கடமையை சொல்லும் வீடு, ஜாதகரை பிழிந்தெடுக்கும் அளவிற்கு, ரத்தம் சுண்டும் அளவிற்கு, உடல் உழைப்பை கேட்கும் வீடு, ஜாதகருக்கு தனித்துவமான அடையாளம், அங்கீகாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் விருத்தி இதெல்லாம் கொடுக்கும் வீடு. அதாவது உங்கள் லக்னத்திலிருந்து மகர வீடு எத்தனை பாவமா வருதோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அந்த பாவ சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஜாதகருக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த விஷயங்கள் ஜாதகர் செய்ய தவறிய கடமையாக கூட இருக்கலாம், ஆத்ம சங்கல்பமாக கூட இருக்கலாம். ஆனா அந்த வேலையை ஜாதகர் ஏத்துக்கிறாரா இல்ல அவாய்ட் பண்றாரா அப்படின்றது ஜாதகருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. எந்த ஒரு ஜாதகர் அந்த வேலையை இது என்னுடைய கடமை, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஏத்துக்கிறாரோ, கடமை என்ன பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதை செஞ்சு முடிக்கணும், அதான் கடமை. சோ அந்த மைண்ட் செட்ல எந்த ஒரு ஜாதகர் அந்த வேலையை என்னுடைய பொறுப்பு கடமை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அந்த வேலைகளை தன்னுடைய உழைப்பு, புத்திசல்தனம், திறமை, நேரம் இதெல்லாம் முதலீட போட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக செம்மையாக நேர்த்தியாக சரியாக செய்து முடிக்கும் பட்சத்தில் அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஜாதகருக்கு சலுகைகள் கிடைக்கும். அது ஜாதகர் பயன்படுத்திக்கணும். சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜாதகர் செய்யும் தொழில் வளர்ச்சி மற்றும் விருத்தி கண்டிப்பாக கிடைக்கும். இது கான்செப்ட். சரி, இப்போ மீன லக்ன ஜாதகர்களுக்கு மகர வீடு எத்தனை பாவமா வருது? 11ஆம் பாவமா வருது. சோ சிம்பிளா சொல்லலாம் 11ஆம் பாவ காரகத்துவ விஷயங்கள் மூலமாக மகர வீடு உண்டான கொடுப்பினைகள் மீன லக்ன ஜாதகர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். இப்படி 11ஆம் பாவம்னா என்ன? சித்தப்பா, மூத்த சகோதரர், ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் வட்டாரம், ஒரு குரூப், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஒரு வியாபாரிகள் சங்கம், ஒரு குரூப், ஒரு கூட்டத்தோட இருக்கிற ஒவ்வொரு சமயம் நம்ம 11ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லலாம். வேற என்ன 11ஆம் பாவம்னா மாமியாருடைய குடும்பம், மாமியாருடைய வாக்கு, மாமியாருடைய வருமானம் வரும் வழி, தந்தையின் இளைய சகோதரி, தந்தையோட நெருங்கிய நண்பர்கள், தந்தையோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இதெல்லாம் 11ஆம் பாவம். வேற என்ன 11ஆம் பாவம்னா வெற்றி, எளிதாக கிடைக்கக்கூடிய வெற்றி, உலகில் ரீதியான அனைத்து சந்தோஷங்களும் 11ஆம் பாவம் தான். லாபஸ்தானம் 11ஆம் பாவம், தொழில் மூலம் கிடைக்கும் லாபம் 11ஆம் பாவம். சோ இத்தனை விஷயங்கள் கொண்ட 11ஆம் பாவம் மகர வீட்டோட கண்ட்ரோல வந்துச்சு. இது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மீன லக்ன ஜாதகர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த 11ஆம் பாவ சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் 11ஆம் பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக வேலை இருந்து கொண்டே இருக்கும். 11ஆம் பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி வேலை இருந்து கொண்டே இருக்கும்னா, ஒன்று மீன லக்ன ஜாதகர்கள் எப்பெல்லாம் ஒரு குரூப்போட இருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தலாம். ஒரு மீன லக்ன ஜாதகர் இருந்தாரு. அவங்க குரூப்ல அவங்களுக்கு முக்கியமான வேலை கொடுத்தாங்க. என்னன்னா அக்குபஞ்சர் கிளாஸ் ஒரு குரு எடுக்கிறாரு, ஒரு டீச்சர் எடுக்கிறாரு. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் தேவைப்படுதுன்னா, ஒரு சப்போர்ட்டிவ் ஒர்க்குக்கு அந்த குரூப்ல நிறைய பேர் சேர்க்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஐடியா, குரூப்பை சேர்க்கறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு ஐடியா கொடுக்குறது யாரும் தேடினாங்கன்னா இந்த மீன லக்ன ஜாதகம் தான் தேடினாங்க. தேடி ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஐடியா கொடுத்தாங்க. நம்ம ஒரு லிங்க் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடலாம். என்னோட ஸ்டேட்டஸ்ல நான் போடுறேன். இந்த லிங்க் பிரஸ் பண்ணா அந்த குரூப்ல வந்துடலாம். நம்ம முதல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துடலாம். அந்த ஃப்ரீ கிளாஸுக்கு அடுத்து நம்ம மெயின் கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. அதே மாதிரி குரூப் லிங்க் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ்ல போட்டாங்க. ஒரு குரூப் இல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு குரூப்ல 250 பேர் வரைக்கும் சேரலாம். 9 குரூப் சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த குரூப் எல்லாம் டெலிகிராம் குரூப்பா மாத்தினாங்க. மாத்திட்டு யாரெல்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் தான் அப்படின்ட்டு லிங்க் ஷேர் பண்ணி எல்லாரும் கிளாஸ் வர வச்சாங்க. அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணது 400 பேர் தான். சரிங்களா? அந்த அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட நிக்கல, அவங்க மீன லக்ன அதோட நிக்கல. அந்த கிளாஸ் நடக்கிறதுக்கு எல்லா வேலையும் அந்த குரூப் மெயின்டைன் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. அந்த லிங்க் ஷேர் பண்ணது, யாரெல்லாம் வராங்கன்றது முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது, யாரெல்லாம் வந்துருக்காங்கன்ற நோட் பண்ணது, வந்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்தது, அந்த டெலிகிராம் குரூப்ல இருக்கும்போது அவங்க டவுட் கேட்டால் கிளியர் பண்ணுறது. இந்த குரூப்ல இருக்கும்போது முக்கியமான வேலை எல்லாருக்கும் டவுட் கிளியர் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், ஒவ்வொரு நேரம் டிபேட் நடக்கும், கான்வர்சேஷன் நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இவங்க வந்து அதை வந்து சுமூகமாக அந்த பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வச்சாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கீங்க, இது இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க, மற்றபடி 2 பேரும் ஒரே பாயிண்ட் தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு அலோபதி டாக்டர் இருந்தார் அந்த அக்குபஞ்சர் கிளாஸ்ல. அவரு வேற மாதிரி நினைச்சாரு, நம்ம அலோபதியை குறை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாரு. அவங்களுக்கும் இவங்க புரிய வச்சாங்க. புரிய வச்சு இல்ல சார், இது எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு அலோபதி யூஸ் ஆகுது, ஆனா இது ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது ஒரு மாத்திரை கடை எங்கேயும் கிடைக்காத சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால இதை அப்படி சொல்லிருக்காங்க, நீங்க தப்பா நினைச்சாங்க சொல்லி சமரசம் பண்ணது. அதே மாதிரி அடுத்த கிளாஸ் இப்போ, அடுத்த குரூப் மீட்டிங் எப்போ அப்படின்ட்டு அந்த குரூப் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு குழு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நல்ல வளர்ச்சி அடைறதுக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி சொல்லலாம். அப்படின்னா இன்னொரு மீன லக்ன ஜாதகர் அப்படின்னா ஒரு வியாபாரிகள் சங்கத்தில் இருந்தாரு. அவரோட ஜோனுக்கு, அதாவது தமிழ்நாடு சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா ஒரு மந்தவெளி, ஒரு அடையாது, அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு அவர் ஒரு தலைவர் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற கடைக்கெல்லாம் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, நம்ம சங்கத்தோட நிலவரத்தெல்லாம் சொல்றது, சந்தா கலெக்ட் பண்றது, இது மாதிரியான அந்த சங்கம் வந்து என்னென்ன விதத்தில் டெவலப் ஆக முடியுமோ அந்த காரியத்துக்குலாம் இவர் உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, 11ஆம் பாவத்தை வேற எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது மேரேஜ் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ரிலேஷன்ஸ் வந்துடுறாங்க, அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு அகாமடேஷன், அவங்க சந்தோஷமா சௌக்கியமா சௌகரியமா இருக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்றது. நிறைய பேர் ரிசப்ஷனுக்கே வந்து முதல் நாளே வந்துருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தங்குறதுக்கு கரெக்டான இடம், வயசானவங்க இருந்தால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு லாட்ஜ் ஒரு மேன்ஷனே ரெடி பண்ணி, ஏஜ்டு பசங்க இருந்தால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கட்டும், காற்று நல்லா வர வேணுங்கிறவங்களுக்கு காற்று நல்லா சௌகரியமாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு, கொஞ்சம் ஏசி வேணுங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி. சிலருக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும்
ரூம் சர்வீஸே பண்ணாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் ரூம்க்கே தேடி சர்வீஸ் ஃபுட் எல்லாம் வந்துடும், என்னென்ன கஷ்டமோ என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான ஆக்டிவேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த ரூம்லேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணாங்க. யாரும் எந்த கஷ்டமும் பட வேணாம், ரூமில் இருக்க வரைக்கும் நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாம், மண்டபத்துக்கு போது எந்த கஷ்டம் இல்லை, வெளியில் வந்து நின்னீங்கன்னா கேப் வரும், அதை கொண்டு போய் அங்கே சேர்த்துரும், எத்தனை ரவுண்ட் வேணாலும் அடிக்கலாம். இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் இருந்துகிட்டே இருக்கனால மீன லக்ன ஜாதகர்கள் இதை ஒரு தொழிலாகவே எடுத்து பண்ணலாம். அது பார்ட் டைமோ ஃபுல் டைமோ எடுத்து பண்ணலாம். அதாவது ஒரு குழுவை ஒருங்கிணைக்கிறது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த வேலைகளோ, அதாவது ஒரு கேப் புக் பண்ணி கொடுக்குறது, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் இப்போ சொன்ன வேலைகள் இல்லையா, இதெல்லாம் ஒரு பார்ட் டைம் தொழிலாவோ அல்லது முழு நேர தொழிலோ அல்லது அப்படி பண்ணலாம். அப்படின்னா பேஷன் ரிலேட்டடாக பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த தந்தையோட இளைய சகோதரர் மூலமாகவோ, தந்தையோட இளைய சகோதரி, தந்தையோட நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும், இந்த 11 உறவுகள் மூலமாக வேலை இருந்து கொண்டே இருக்கும். இந்த குரூப்ல இருந்தாங்கனாலும் ஹை பை ஃப்ரெண்ட் தான் 11 அவங்க வந்து இவங்க ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்க அதுக்கு செய்ய ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் மூலம் கிடைக்கும் வருமானமும் 11 தான். தொழில் மூலம் கிடைக்கும் வருமானத்துக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்களை ஆக்டிவேட் பண்ற வேலை இருக்கனால இது எந்த அளவுக்கு மீன லக்ன ஜாதகர்கள் பாசிட்டிவா நல்ல ஆக்கப்பூர்வமாக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சலுகைகளும் கிடைக்கும், ஜாதகருக்கு சலுகைகள் கிடைக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். சனி பகவானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சனி நம்ம செய்கிற ஒர்க்கோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? சனி பகவான் கர்மக்காரர்கள், அவர் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஜாதகருக்கு உண்டான செய்கிற தொழில், ஜாதகர் வேற ஒரு தொழில் செஞ்சாருன்னா அந்த தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் விருத்தி கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு ஜாதகரும் தான் செய்யும் தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் இயக்க வேண்டிய பாவம் மகரபாவம். ஸோ மீன லக்ன ஜாதகர்கள் இந்த 11 பாவத்தை எந்த விதமாக நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவர்கள் செய்யும் தொழிலும் விருத்தியாகும். இதுதான் மீன லக்ன ஜாதகர்களுக்கு மகர லக்ன ஜாதகர்களுக்கு மீனபாவம் என்ன மாதிரியான கொடுப்பினை கொடுக்கும். மீனபாவம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீனபாவம் காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். அயன சயன போகம், விரயம், முக்தி, தனிமை, அந்தரங்கம், வெளிநாட்டு வாழ்க்கை பற்றிய தகவல்கள், வெளிநாட்டு பிரயாணம், மருத்துவ சார்ந்த விஷயங்கள், மருந்து மாத்திரைகள், மருத்துவமனைகளில் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டுகள், இதை பற்றின தகவல்கள், இத்தனை விஷயங்களை கொண்ட 12ஆம் பாவம் உங்கள் லக்னத்துக்கு எத்தனை பாவமாக வருதுன்னு பாருங்க. உங்கள் லக்னத்திலிருந்து 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணி எத்தனை பாவமாக வருதுன்னு பாருங்க. அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவமனைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது மருத்துவர்கள் சார்ந்த சில சிறப்பான விஷயங்கள், இதுவும் இந்த தகவல்களும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கைக்கான தகவல்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த மீனபாவமே லக்னம் ஆயிடுச்சு, ஜாதகரே மீன லக்னமாக இருக்காரு. ஸோ இந்த மீன லக்ன ஜாதகர்களுக்கு இந்த மீனபாவம் என்ன மாதிரியான கொடுப்பினை கொடுக்கும்? ரொம்ப சிம்பிள். இந்த ஜாதகர்களுக்கு இயற்கையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கைக்கு உண்டான தகவல்கள், வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கையில் உள்ள சிறப்பான விஷயங்கள், வெளிநாட்டு வாழ்க்கைக்கான தேவையான அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு இயற்கையிலேயே தானாகவே தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்களை பற்றின முழுசாக தெரிஞ்ச மனிதர்கள் இவர்களுக்கு நண்பர்களாவோ உறவினர்களாவோ கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணால் அந்த விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, மருத்துவமனை, மருந்து மாத்திரைகள், மருத்துவர்கள் யார் சிறந்த மருத்துவர், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போனால் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், எங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும், எங்கே அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அந்த மெடிக்ளைம்லாம் பண்ணலாம், எங்கே போனால் நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும், நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்ல விதமான தகவல்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகர்களுக்கு இயற்கையிலே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு தெரியலனாலும் இதை பற்றின தெரிஞ்சவர்கள் இவர்களுக்கு நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மீன லக்ன ஜாதக நம்ம கான்டாக்ட் பண்ணால் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் இவங்க மூலமாக அந்த வெளிநாட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மருத்துவமனை சார்ந்த விஷயங்களும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன சொல்ல மீன லக்ன ஜாதகர்களுக்கு? இவர்கள் தனிமையை விரும்புபவர்கள், சாப்பாடு அதாவது உணவு அருந்துவது, நல்லா சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றது நல்லா பிடிக்கும், தூக்கம் தான் ரொம்ப பிடிக்கும், பிரைவசி அந்தரங்கத்தை விரும்புவாங்க. தனிமைன்றது சில அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் சொன்னோம் இல்லையா, அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளியில் நகருது. ஒரு சிலருக்கு அந்த நேட்டிவ் பிளேஸ், பிறந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்காது. இந்த ஊர் நம்ம வேற எங்கேயாவது போவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி இந்த மீன லக்ன ஜாதகர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. ரெண்டாவது என்ன தனிமைன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா மீன லக்ன ஜாதகங்களில் பெரும்பாலானவர்கள் என்ன எப்படி இருக்காங்கன்னா, சின்ன வயசில் அந்த கொஞ்சம் ஒரு லெவலில் வளர்ந்துருப்பாங்க, ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் பசங்களுக்குலாம் கடமையெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு நான் வந்து தனியாக இருக்கேன், என் கூட யாரும் இருக்க வேண்டாம், என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தனிமையை நோக்கி போய் தனிமையாக வாழ்றதுல ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தனியாக வாழ்ந்து இவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கடமையாக செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அதை தொழிலாகவே சைடில் எடுத்து பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கேட்டரிங், இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்படி இல்லைன்னா அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இப்போ சொல்கிறாங்க மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் என்னென்னா, மெடிக்கல் டூரிசம்னா என்னென்னா, அதை மெடிக்கல் டூரிசம் கான்டாக்ட் பண்ணால் நமக்கு தேவையான தகவல்களை மருத்துவமனை சார்ந்த விஷயங்களை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வேலை சம்மந்தமாக தனியாக இருந்து நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கடமையெல்லாம் முடிச்சாச்சு, நம்ம தனியாக இருந்து நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நம்ம மெடிடேஷன் ஏதாவது பண்ணிட்டு நம்ம மீதி இருக்கிற காலத்தை நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸாக கழிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று இது ஜாதகருக்கு மாறுபடும். பெரும்பாலானவர்கள் நம்ம தனியாக இருந்து வாழ்வாங்க. சிலர் வந்து குடும்பத்தோடு இருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக தனியாகவே இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் இந்த முக்கியமான பலன் என்னன்னா, முக்கியமான கொடுப்பினை என்னன்னா, இவர்களுக்கு பிரைவசி ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், தூங்குறது நல்லா பிடிக்கும், ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தில் ஜாலி, அதாவது கடமை முடிச்சுட்டு நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும், அதாவது எந்த கடமையும் மீதம் இல்லை, நம்ம ரிலாக்ஸ் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அந்த முக்தி நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அடுத்து நம்ம வேலை என்ன, அடுத்து நமக்கு மெடிடேஷன் பண்ணி முக்தி நோக்கி போகலாம், பீஸ் ஆஃப் மைண்ட் நோக்கி போகலாம் அப்படின்னு இருக்கும். அதாவது பொதுவாக எல்லா பாவத்துக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒவ்வொரு பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லதை தொடும்போது நல்ல பலன் அனுபவிப்போம், மாற்றி தொடும்போது வேறு மாதிரி பலன் அனுபவிப்போம். ஸோ இந்த மீன லக்ன ஜாதகர்களுக்கு இயற்கையிலே கொடுத்து அமைந்த வரம் என்னன்னா, மருத்துவம் சார்ந்த அறிவு, மருத்துவம் சார்ந்த தகவல்கள், வெளிநாட்டு சார்ந்த தகவல்கள் இவர்களுக்கே இருக்கும், இல்லைன்னா இவர்களுக்கு நண்பர்களுக்கு இருக்கும். இதை பயன்படுத்தி, இந்த விஷயங்களை பயன்படுத்தி ஜாதகர் எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணுறாரு, என்ன மாதிரியான காரியங்கள் செய்கிறாரு, அதன் மூலமாக என்ன பலன் அடைகிறாரு, நல்ல விதமாக தொட்டர்னா, நல்ல விதமாக அதை அணுகுனார்னா அந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான நல்ல விஷயங்களே கிடைக்கும். 12ஆம் பாவத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் என்னது? பீஸ் ஆஃப் மைண்ட், மன நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிறைவு, என்லைட்மெண்ட், முக்தி, இதெல்லாம் கிடைக்கும். இதுவும் 12ஆம் பாவ காரகத்துவங்கள் தான். மன நிம்மதி, மன நிறைவு, முக்தி, இதை நோக்கி போயிடுவாங்க. தப்பாக தொட்டாங்கன்னா இப்போ அதே 12ஆம் பாவ விஷயங்களில் உண்டான நெகட்டிவ் உங்களுக்கு இவங்க நெகட்டிவ் அடைஞ்சிருவாங்க. 12ஆம் பாவ விஷயங்கள் உண்டான நெகட்டிவ்னா விரக்தி, வேதனை, தனிமை. அதாவது எல்லாரும் இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். தனியாக இருக்கிறது வேறு, தனிமையை ஃபீல் பண்ணுறதுன்றது வேறு, சரிங்களா? ஸோ விரக்தி, வேதனை வந்துடும். ஸோ மீன லக்ன ஜாதகர்கள் யாரெல்லாம் தனக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜ், மருத்துவம் மற்றும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை பயன்படுத்தி தனக்குள்ள அறிவு, நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் தான் என்ன கர்ம பதிவு வாங்கியிருக்காங்களோ அதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான நாலேஜை பயன்படுத்தி இந்த சமூகத்துக்கு என்ன விதமாக நல்ல விதமாக பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு இறுதி வாழ்க்கையின் கடைசி காலத்தில் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக மனநிறைவு, மன நிம்மதி மற்றும் முக்திக்கான வழி எல்லாமே கிடைச்சிடும். அதை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிடுவாங்க. இந்த மீன லக்ன இந்த மீனபாவம் கேதுவின் மூல திரிகோண வீடு. ஸோ இது வெளிப்படுத்தும் கர்மப்பதிவு சூரியனின் கர்மப்பதிவு. இந்த மீன லக்ன ஜாதகர்களின் வம்சத்தில் தந்தையோட அன்பு ஆதரவு இல்லாதவங்க, அப்படி இல்லைன்னா தந்தையோட ரோவர் டாமினேஷன் உள்ளவங்க, அப்படி இல்லைனா தந்தை கூட இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த ஜாதகருடைய வம்சத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஊழியம் செய்பவர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட மனிதர்கள், அரசியல்வாதிகள், பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்பவர்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். இவர்களுடைய வம்சத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அதே சமயம் இவர்களுடைய வம்சத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மருத்துவ குணம் இயற்கையிலே இருக்கும். அதாவது இந்த ஜாதகருக்கே கூட இருக்கும். இந்த ஜாதகர் வெறும் தண்ணியை கொடுத்தா கூட, இதை வந்து மருந்து சொல்லி கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிட்றவங்க நல்ல ஆரோக்கியம் அடைவாங்க. அந்த மருத்துவ குணம், மருத்துவ இயல்பு இவங்களுடைய ரத்தத்திலேயே கலந்திருக்கும். ஸோ இந்த ஜாதகர் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா இவருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அது மூலமாக அந்த ஹீலிங் கெப்பாசிட்டியும் அந்த மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னாலே அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வந்து சூரிய ஒளியில் நிற்கிறது ரொம்ப நல்லது. சூரிய காயத்ரி மந்திரம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் ரெகுலராக கேட்கறது நல்லது. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுதான் இந்த மீனபாவம் மீன லக்ன ஜாதகர்களுக்கு கொடுக்கும் கொடுப்பினை. அடுத்து வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். Bayangkan sejenak seorang anak kecil yang terlantar di hospital bertarung dengan sakitnya. ஆக்சிடென்ட் நட்டு போட்டு வைக்கிறது எல்லாமே இந்த மீனத்துல வரும். எமோஷனல் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது மீனத்துல வந்துரும். எமோஷனல் டிபெண்டன்ஸ். அப்ப இந்த மாதிரி புரட்டாதி அப்படிங்கும்போது அந்த இடத்துல சூரியனுடைய கர்மப்பதிவு இருக்கு. உத்திரட்டாதி அப்படிங்கும்போது சந்திரனுடைய கர்மப்பதிவு, ரேவதி அப்படிங்கும்போது செவ்வாய் கர்மப்பதிவு, சொத்து தகராறு கொண்ட வம்சம், முதுகு தண்டோட பிரச்சனையோ, குழந்தை பிறந்து இருக்கிறதோ, இறந்து பிறக்கிறதோ, குறைபாடு குழந்தைகள் பிறக்கிறதோ ஆல்ரெடி மீனத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டான கண்ணில இவங்க கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க இருக்க கன்னிராசிக்காரங்க கண்ணிலக்கணக்காரங்க எடுக்கணும், கன்னிராசி கண்ணிலக்கணத்தை அவாய்ட் பண்ணணும் அர்த்தம் கிடையாது. இந்த வீடியோல மோட்டிவ் நீங்க யார் வேணாலும் கட்டிக்கோங்க. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட 7ஆம் பாவம்னா கன்னியா மாறிடுவாங்க. கண்ணில என்ன முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்கு? உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2. எகேன் உத்திரம் சூரியனுடைய கர்மப்பதிவு, சூரியனுடைய நட்சத்திரம், ஆனா புதனுடைய கர்மப்பதிவு பெற்றது. ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம், குருவின் கர்மப்பதிவு பெற்றது. சித்திரை செவ்வாய் நட்சத்திரம், சுக்கிரனுடைய கர்மப்பதிவு பெற்றது. அப்ப நீங்க யாரை கட்டிட்டாலுமே காலபுருஷனோட 6ஆம் பாவமான கண்ணி நீங்க கட்டிக்கிறனால அந்த ஜெனட்டிக்கலாவே அவங்க மரபணுல எதிரிகள், நோய் அல்லது கடன் இன்பில்ட்டாவே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் கொண்ட வம்சத்துல, கன்னி பெண் சாபம் கொண்ட வம்சத்துல இருந்து தான் நீங்க பெண்ணையோ ஆணையோ எடுக்கிறீங்க. முதல் கவனம் திருமண வாழ்க்கை. நம்ம உடனே எடுத்தோடனே உபயலக்னக்காரங்களுக்கு மீனம், மிதுனம், கன்னி, தனுஷ் அப்படினால பசலை பிரச்சனை அப்படின்னு ஏன் பிரச்சனை? அங்க ரேவதிங்கிற நட்சத்திரத்துக்கு செவ்வாய் கர்மப்பதிவு பெற்றது, சொத்து தகராறு, பசலை பிரச்சனைங்கிறது, ஆரோக்கிய குறைபாடுங்கிறது. இங்க கன்னி, இங்க உத்திரம், ஹஸ்தம், குருதோஷம் பெற்ற, புதனின் கர்மப்பதிவு பெற்ற, சுக்கிரனின் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இந்த கண்ணில இருக்கு. அது ஆக்சுவலி காலபுருஷனோட 6ஆம் பாவம். வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, ஆர்குமெண்ட், வெரி வெரி கால்குலேட்டிவ். புதனுடைய ராசி ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ். அப்ப இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல நீங்க கடன் அல்லது மணி எடுக்கிறீங்க. அப்ப எப்படி இருக்கணும் பர்சனல் லைஃப்ல? முதல்ல வட்டி தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி மீனலக்கணக்காரங்க, மீனராசிக்காரங்க பணத்தை எதிர்பார்த்து அடுத்தவங்களோட பணத்தை தொழில் நம்பி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அது முதல்ல செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வரப்போறவங்களும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கொண்ட குடும்பத்துல தான் வரப்போறாங்க. அப்ப கொஞ்சம் ஏமாதலும் குறைபாடு குழந்தைகள் பிறக்கக்கூடும், இல்ல குழந்தை பிறந்து இருக்கிறதோ இறந்து பிறக்கிறதோ நடக்கக்கூடும். நீங்க மீனமா இருந்தாலும் சரி, சின்னதுல இருந்தே டியூஷன் எடுத்துட்டு வாங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி பாடம் சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்களுக்கு கன்சல்டன்ட் கைடா இருந்து பணம் சம்பாதிக்கிறது, ஒருத்தருக்கு அட்வைசரா இருக்கிறது, இந்த மாதிரி தொழில சின்னதுல இருந்து உங்களுக்கு குவாலிட்டியா கொண்டு வாங்க. தொழிலாவும் கொடுங்க. அதே உத்திரம், ஹஸ்தம், சித்திரை வருது. நீங்க கட்டிட்டதுக்கு அப்புறம் உங்க ஸ்பௌஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கோ, அடுத்தவங்களுக்கு கன்சல்டன்டா கைடா அட்வைசரா மாறதுக்கோ, ஊரா வந்து கவனிக்கிறது உங்களுக்கும் கடன் இருக்கு. நீங்க எடுத்துக்க போற ஸ்பௌஸுக்கும் கடன் இருக்கு. அப்ப சின்னதுல இருந்து கல்யாணம் பண்ண உடனே கிளாஸ் எடுக்கப்பா, டியூஷன் எடுங்க, அடுத்தவங்களுக்கு கன்சல்டன்ட் கைடா மாறலாம், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டலாம், ஒரு தொழில பார்ட் டைம் அவையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் நீங்க சேர்ந்து எப்பவுமே அன்பிரிவிலேஜ்டு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க ரோட்ல எங்க பாத்தீங்களாலும் சரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு கிண்டர் ஜாயின் என்ன தெரியாது, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் காஸ்ட்லி ஐஸ்கிரீம் ஐபேக் என்ன தெரியாது, ஒன்றரை கேக்னா என்ன தெரியாது. அந்த மாதிரி குழந்தைக்கு
போய் டக்குனு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, பேரண்ட்ஸ் பர்மிஷனோட போய் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, அழகான ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க, பார்பிடால் வாங்கி கொடுக்குறீங்க, எப்படி பூரிச்சு போகும்? எவ்வளோக்கு எவ்வளோ அந்த 10-11 வயசு உட்பட்ட பெண் குழந்தைங்க பூரிச்சு போதும், அந்த அளவுக்கு கன்னி பெண் சமம் கழியும். சப்தகன்னிமார், கன்னியாகுமரி தேவி, இல்ல பச்சை சம்பந்தப்பட்ட மதுரை மீனாட்சியா இருக்கலாம், திருவெண்காடா இருக்கலாம், பச்சை மரகதம் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு ஜோதி தம்பதி சமயத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க, திருநங்கைகளை பாரபட்சம் பார்த்து ட்ரீட் பண்ணிட வேண்டாம். ஆர்குமெண்ட் மேக்ஸிமம் தவிர்த்து கண்ணியே கால்குலேஷன், கண்ணி ரொம்ப சில்லியா பிஹேவ் நிறைய விஷயத்துல. அப்ப அந்த இடத்துல நீங்க ஆர்குமெண்ட் தவிர்த்துக்கோங்க பேசாம, இல்ல ஏ டு Z மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு விட்டு பேச்சு வளர்ந்துட்டே போக ஆரம்பிச்சிடும். லீகலி செப்பரேட் ஆகிறாங்க, கண்ணி சம்பந்தப்படும். அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. சித்திரை சுக்கரதோஷம் இருக்கிற நட்சத்திரம் இருக்கிறனால ஒரு சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு தம்பதி சமயத்துல போயிட்டு அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லுவேன், ஹஸ்பண்ட் வைஃப்ல பிரச்சனை வருதுன்னா திருசக்தி முற்றம் கும்பகோணத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான இடம், நல்ல ஸ்தானம், ஒரு தமிழ் தெய்வ ஸ்தானம் நினைக்கிற போற ரேஞ்ச் வரைக்கும் கூட சேர்ந்துருக்காங்க. நல்லதுன்னு தெரியும் பண்ணி பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லையே, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கும்போது தப்பு இல்லையே. பர்சனல் லைஃப்ல மட்டும் ஆர்குமெண்ட் தவிர்த்துக்கோங்க. ஆங்கில மருத்துவம் உங்க வம்சத்துக்காக இங்க கட்டிக்க போற ஆண் பெண் வம்சத்துலயும் ஆகிறது இல்லை. அப்ப குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆங்கில மருத்துவத்துக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த்லயே 2 பேருமே இஷ்யூ கொடுக்கும். ஒன்ன கட்டிக்கிட்டனாலதான் இவளை கட்டிக்கிட்டனாலதான் கிடையாது. அது உங்க ஜீன்லயுமே இருக்கு, மீனத்திலயுமே அந்த பிரச்சனை இருக்கு. குழந்தை பிறகு இருக்கிறது, இறந்து பிறகு, குறைபாடு குழந்தை பிறகு, டிலேடா சைல்டு பர்த் எல்லாமே ட்ரீட்மெண்ட் அப்புறம் பிறகு அதுலயே முதல்ல இருக்கு. கண்ணிலையும் அந்த இஷ்யூஸ் இருக்கு. அப்ப சின்னதுலேருந்தே ஊராங்க கவனிக்க ஆரம்பிச்சுங்க. ஊராங்க அத்தை பையன் குழந்தை, மாமன் குழந்தை, செத்தப்ப குழந்தை, பெரிய குழந்தை இல்ல, அன்பிரிவிலேஜ் சில்ட்ரன். பால்வாடி அங்கன்வாடி குழந்தைகளை கேர் பண்றது, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறது, இதுதான் பரிகாரம். பாலா பாலா பாலாங்கிற தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. குருவாயூர் ஐயப்பன், குழந்தை தெய்வமா இருக்கிற தெய்வங்களை, கன்னிப்பெண் தெய்வமா இருக்கிற இடங்களை கொண்டு போய் வழிபாடு பண்ணிட்டு ஜோடியா சேர்ந்து போய், இதுதான் பரிகாரம். இந்த இடத்துல போய் நமக்கு இந்த ஆணோ கல்யாணம் பண்ணல, இந்த பெண்ணை கல்யாணம் தான் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இங்க கிடையாது. இந்த தரம் என்ன, நம்மளோட தரம் என்ன, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸ். அந்த மனித காரகத்துவங்கள், உயிர் காரகத்துவங்கள் மற்றும் மனிதர்களால் முடிவு செய்யப்படுறது கிடையாது. அதுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. மீறி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலுமே அது பிரபஞ்சம் கொடுக்கிறது. பொருள் காரகத்துவங்களையும் தொழில்களையும் மட்டும் நம்ம ஃப்ரீ வில் மதி அப்படிங்கிற வச்சு சில மாற்றங்கள் பண்ண முடியும். மற்ற உயிர் காரகத்துவங்கள் விஷயம் எல்லாமே அக்செப்ட் தி ரியாலிட்டி ஆர் ஃபேஸ் தி ரியாலிட்டி அண்ட் ஓவர் கமிட் அண்ட் ட்ரை டு மேனேஜ் இட். இதான் நம்ம பண்ண முடியும். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க கம்யூனிட்டி என்ன போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். உங்களோட கோஆபரேஷன் நல்லா இந்த சேனல் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. லவ் யூ ஆல், थैंक यू ஆல் சோ மச். இப்போ இந்த சீரிஸ் லக்னம் ஒரு சீரிஸ் முடிஞ்சது. என்ன மாதிரி லக்னங்களுக்கு என்ன மாதிரி சிம்ம ராசி இருக்குது, மகர ராசி இருக்குது, அந்த மாதிரி ராசிகள் 12 ராசிகள் இல்லையா. இப்ப நம்ம வந்து மீன ராசிக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லிடுவோம். என்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சேர்ந்தவங்க, 2 மீனம் வீடு ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மீன லக்னத்துல யாராவது பிறந்திருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு வாங்குறாங்க இல்லையா, சொத்துன்னு ஒண்ணு வாங்குவாங்க. சொத்துன்னு ஒண்ணு வாங்குற டைம், நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி விசாரிக்கிறது, அங்க வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதான்னு கேட்கறது, அந்த ப்ராப்பர்ட்டியில வில்லங்க இருக்குதான்னு டாக்குமெண்ட்ல செக் பண்றது, பேரண்ட் டாக்குமெண்ட் செக் பண்றது, ஈசி செக் பண்றது, இதெல்லாம் பண்ணுவோம். 1. 2வது தெரிஞ்சவங்க கிட்ட இது வந்து நம்பகமான ப்ராப்பர்ட்டியா, இதை வாங்கலாமா இல்லையான்னு நம்ம சில கைடன்ஸ் கேட்போம். அதுல தப்பு கிடையாது. ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு முடிவு பண்ணி நீங்க அட்வான்ஸ் பே பண்ணி ஒரு ப்ரொசீஜர் நீங்க பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு காலகட்டம் ஆகும். அந்த குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது அட்வான்ஸ் பே பண்ணி அதுல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. டெக்னிக்கலா இன்னும் பச்சையா சொல்லணும்னா தம்பட்டம் அடிக்க கூடாது. நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லா அப்படியே தண்டோரா போடக்கூடாது. அந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் தடைப்படும். வாங்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை ஏதோ ஒரு சூழல்னால உங்களால வாங்க முடியாம போகும், அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா உங்களால பயன்படுத்தவே முடியாம போயிடும். இன்கமையே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியாது. இல்ல, அது இன்கம் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னா, மீனம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த தியாகிகளை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வெறும் 15,000 தான் இருக்கும், வெறும் 20,000 தான் அவங்ககிட்ட வந்து இன்கம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய செலவு பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பெரிய தியாகிகள்னா, தன்னுடைய உடன் பிறந்தவங்க அல்லது வீட்டில் வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு அவசர தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க தேவை இருக்குல்ல, இவங்க தேவைக்கு அவங்ககிட்ட டிபெண்ட் ஆக வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள இருந்து அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ரீஃபண்ட் வரணும். நான் இந்த டேட்டுக்குள்ள கொடுத்துட்றேன்னு அவங்க சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த டேட்ல 1 நாள் 2 நாள் தள்ளி போச்சுனாலும் கூட இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷரை தொடர்ந்து அனுபவிக்கிறது யாருன்னா மீன லக்னத்தை சேர்ந்தவங்க. ஸோ மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம்னு இங்க யாரும் சொல்லலை, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அதாவது தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை டெம்ப்ளேட்டாவே அவங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டிய லக்னத்தை சேர்ந்தவங்க மீன லக்னத்தை சேர்ந்தவங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா லக்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த அசெட்டை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு மற்றவங்க கிட்ட விசாரிக்கிறது வேற. அது தாராளமா எல்லாருமே அதை செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் இசிஇ எல்லாம் கரெக்டா இருக்கா, வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ஏரியாவில் இருக்கா, அது வந்து கொஞ்சம் ஆபத்தான ப்ராப்பர்ட்டியா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருமா, அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம ஒரு லேண்டை வாங்குவோம். செக் பண்ணும்போது மற்றவங்க கிட்ட விசாரிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கணும்னு டிசைட் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் வைப்பீங்க. ஸோ இந்த அட்வான்ஸை பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் எல்லாத்துக்கிட்டையும் தம்பட்டம் அடிக்கிறது, அது கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கைவிட்டு போறதுக்கும் இன்னொரு கைக்கு அது மாற்றப்படுறதுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே உங்களால் ப்ராப்பராக முடிக்க முடியாமல் போறதுக்குமான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்போ ஒரு மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது முதல்ல வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டதுக்கு அப்புறம் அறிவிக்கலாம், ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி அறிவிக்க கூடாது. அப்போ இதுக்கே அப்படின்னா இப்போ தனுசு லக்னம்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. தனுசு